சாந்தி. செப்டம்பர் 5 இன்று ஆசிரியர் தினம். அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் பிரம்மா குமாரிகளின் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். கல்வி என்பது குழந்தைகளின் அறிவு வளர்ச்சிக்கு மட்டும் அல்லாமல் கூடவே நற்பண்புகளையும் நல்லொழுக்கங்களையும் வளர்க்க உதவுகின்ற ஒரு சாதனமாக விளங்குகிறது. குழந்தை பருவத்தில் மட்டும் அல்லாமல் வாழ்க்கை முழுவதும் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை எப்பொழுதும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே நம் வாழ்வில் இப்படி ஒரு முக்கிய அங்கமாக விளங்கும் கல்வியின் மற்றும் ஒரு பரிமாணமான ஆன்மீக கல்வியின் முக்கியத்துவத்தை இன்றைய இளம் தலைமுறையினருக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் எடுத்துரைக்கும் விதமாக ஆன்றோர்களும் சான்றோர்களும் இணையதளத்தின் மூலம் இன்று நம்மிடையே குழுமியிருக்கின்றனர். பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் அடையாறு கிளை நிலையம் மற்றும் ராஜயோக கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் கல்வி பிரிவின் சார்பாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் புது வாழ்விற்கான ஆன்மீக ஞானம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபார் அ நியூ லைஃப் என்னும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் மற்றும் தத்தமது உரத்த சிந்தனைகளின் மூலம் சிறந்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கும் அனைத்து கல்வியாளர்களையும் சான்றோர்களையும் பிரம்மா குமாரிகளின் சார்பாக வருக வருக என மனதார வரவேற்கிறேன். குமாரி உத்ரா உன்னிகிருஷ்ணன். இப்படியும் ஒரு பழமொழி உண்டு, அதாவது தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். இதற்கேற்ற ஒரு உதாரணமாக தன் தந்தை மிகவும் புகழ்பெற்ற பாடகரான கலைமாமணி திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களைப் போன்றே கர்நாடக இசை உலகில் இந்த இளம் வயதிலேயே தன் கால் தடங்களை பதித்தவர் இவர். தன் 6 வயதில் இருந்தே ஸ்ரீமதி டாக்டர் சுதா ராஜா அவர்களிடம் இசையை பயில ஆரம்பித்தார். இவருடைய மதுரமான குரலை நாம் பல மேடைகளிலும் திரைப்படங்களிலும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். 2014 பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் என்ற தேசிய விருதை இவர் பெற்றுள்ளார். இதையும் தவிர தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர், ஃபிலிம்ஃபேர் அவார்ட், சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மியூசிக் அவார்ட் போன்ற விருதுகளையும் இவர் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இசையில் மட்டும் அல்லாது படிப்பு மற்றும் விளையாட்டிலும் சுட்டியாக இருப்பவர். ஒரு மாணவியாக இருந்து இந்த ஆசிரியர் தினத்தன்று அனைத்து ஆசிரியர்களுக்கும் தன்னுடைய இறைவணக்க பாடலை சமர்ப்பிக்க நம்முன் வருகிறார் குமாரி உத்ரா உன்னிகிருஷ்ணன். யாதவனி பாயது குலநந்தன மாதவ மதுசூதன யாதவனி பாயது குலநந்தன மாதவ மதுசூதன வாரோ யாதவனி பாயது குலநந்தன மாதவ மதுசூதன வாரோ யாதவனி வாயது குலநந்தன மாதவ மதுசூதன வாரோ யாதவ நீவாயது குலநந்தன மாதவ மதுசூதன பாரோ. ಶೋಧರಮಾವನ ಮಧುರೆಲಿ ಮಡುಹಿತ ಶೋಧರಮಾವನ ಮಧುರೆಲಿ ಮಡುಹಿತ ಶೋಧರಮಾವನ ಮಧುರೆಲಿ ಮಡುಹಿತ ಶೋಧರಮಾವನ ಮಧುರೆಲಿ ಮಡುಹಿತ ಯಶೋದೆ ನಂದನ ನೀವಾರೋ ಯಾ
ಕುಲನಂದನ ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಬಾರೋ ಖಗವಾಹನನೇ ಭಗೆ ಭಗೆ ರೂಪನೇ ಖಗವಾಹನನೇ ಭಗೆ ಭಗೆ ರೂಪನೇ ನದೆ ಮುಖದ ಶನೇ ನೀವಾರೋ ಜಗದೊಳು ನಿನ್ನಯ ಮಹಿಮಯ ಪೊಗಳುವ ಜಗದೊಳು ನಿನ್ನಯ ಮಹಿಮಯ ಪೊಗಳುವ ಜಗದೊಳು ನಿನ್ನಯ ಮಹಿಮಯ ಪೊಗಳುವ ಜಗದೊಳು ನಿನ್ನಯ ಮಹಿಮಯ ಪೊಗಳುವ ಪುರಂದರ ವಿಠಲನ ನೀವಾರೋ ಯಾದವ ನೀವಾಯದು ಕುಲನಂದನ ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಬಾರೋ ಯಾದವ ನೀವಾಯದು ಕುಲನಂದನ ಮಾಧವ ಮಧುಸೂದನ தன்னுடைய மதுரமான குரலின் மூலம் நம் அனைவரின் காதுகளில் தேனை பாய வைத்தார். அந்த நந்த கோபாலனே இங்கு வந்துவிட்டது போன்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இளைய சகோதரி உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரம்மா குமாரிகள் என்பவர்கள் யார்? இவர்கள் என்ன சேவை செய்கிறார்கள்? இவர்களின் நோக்கம்தான் என்ன என்று பல கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கலாம். இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடை கொடுப்பதற்காக இவ்வித்தியாலயத்தின் ஒரு சிறிய அழகான அறிமுகத்தை தருவதற்காக நம் முன் வருகிறார் தெய்வீக சகோதரி BK காயத்ரி அவர்கள். சகோதரி அவர்களும் ஒரு கல்வியாளரே. பிசிக்ஸ் துறையில் லெக்சரராக பணிபுரிந்து வந்தவர். கடந்த 17 ஆண்டுகளாக இந்த இறைஞானத்தை பயின்று வருகிறார் மற்றும் கடந்த 12 ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த இறை சேவையில் அர்ப்பணித்து முழு நேர சேவையாளராக அடையார் கிளை நிலையத்திலிருந்து இறை சேவையை புரிந்து வருகிறார். ஓம் சாந்தி. எங்கே நற்பண்புகளும் குணங்களும் இருக்குமோ அங்கே அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். அப்படிப்பட்ட நற்பண்புகள் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் கடந்த 84 ஆண்டுகளாக பிரம்மா குமாரிகள் இயக்கம் சமுதாய நல்லிணக்க ஆன்மீக பொது சேவையை செய்து வருகிறது. தற்போது பிரம்மா குமாரிகள் அடையார் கிளை நிலையம் மற்றும் RERF எஜுகேஷன் விங் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கான்ஃபரன்ஸில் உங்கள் அனைவருக்கும் பிரம்மா குமாரிகள் பற்றிய சிறிய அறிமுகத்தை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இயக்கத்தின் முழு பெயர் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம். 1936 இதன் ஆன்மீக பயணம் தொடங்கியது. இதன் ஸ்தாபகர் பிரம்மா பாபா என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். 1936 1950 வரை 14 ஆண்டுகள் தவ வாழ்க்கை மற்றும் ஆன்மீக பயிற்சி என்று இவ்வியக்கம் கராச்சியில் இயங்கி வந்தது. 1950 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்தியாவில் ராஜஸ்தானில் உள்ள அபுமலையில் மாற்றம் செய்யப்பட்டு இயங்கி வருகிறது. 1969 பிரம்மா பாபாவின் மறைவுக்கு பிறகு தாதி பிரகாஷ்மணிஜி அவர்களின் தலைமையில் உலகெங்கிலும் இதன் சேவை வேரூன்ற தொடங்கியது. 1981
ஐக்கிய நாடுகள் சபையில் அரசு சார்பற்ற இயக்கமாக அங்கீகாரம் பெற்றது. யுனிசெஃப் மற்றும் ஈகாசாக்கில் ஆலோசகராக அங்கம் வகித்து வருகிறது. 1986 மில்லியன் மினிட்ஸ் ஆஃப் பீஸ், 1988 குளோபல் கோஆபரேஷன் ஃபார் அ பெட்டர் வேர்ல்ட், மேனிஃபெஸ்டோ 2000 போன்ற உலக அமைதிக்கான சர்வதேச திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் சமுதாய சேவையை பாராட்டி ஐநா சபையானது இவ்வியக்கத்திற்கு 7 முறை அமைதி தூதுவர் விருதை வழங்கியுள்ளது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். இது இவ்வியக்கத்தின் ஆன்மீக பயணத்தில் ஓர் மைல்கல்லாக அமைந்துள்ளது. 2007 தாதி பிரகாஷ்மணிஜி அவர்களின் மறைவுக்கு பிறகு தாதி ஜானகிஜி தலைமை பொறுப்பேற்றார். கடந்த 2020 மார்ச்சில் தாதி ஜானகிஜி அவர்களின் மறைவுக்கு பிறகு தாதி ஹிருதய் மோகினிஜி தலைமை பொறுப்பேற்று வருகின்றார். தாதி ரத்தன் மோகினிஜி கூடுதல் தலைமை நிர்வாகியாக இருக்கின்றார். இவ்வியக்கம் முழுமையாக பெண்களால் நிர்வகிக்கப்பட்டு வரும் ஓர் இயக்கம் ஆகும். உலகெங்கிலும் 147 நாடுகளில் 4500 கிளைகளுடன் இவ்வியக்கம் இயங்கி வருகின்றது. உலகில் உள்ள அனைவருக்கும் ராஜயோக கல்வியை வழங்குவதற்காக ராஜயோக கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை நிறுவப்பட்டது. இதன் கீழ் 21 பிரிவுகளாக மருத்துவத்துறை, மகளிர் துறை, இளைஞர் முன்னேற்றம், கிராமப்புற முன்னேற்றம் என்று நாடெங்கிலும் கன்னியாகுமரியில் இருந்து புதுடெல்லி வரை பல சைக்கிள் பேரணிகள், பாத யாத்திரைகள் நடத்தப்பட்டன. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என்று எந்த ஒரு வேறுபாடுமின்றி அனைவருக்கும் ராஜயோக தியான பயிற்சியை பிரம்மா குமாரிகள் இயக்கம் இலவசமாக செய்து வருகிறது. நன்றி. ஓம் சாந்தி. ராஜயோகி டாக்டர் BK மிருத்யுஞ்சய சகோதரர் அவர்கள். முதிர்ச்சி என்பது உடல் சார்ந்த நிலை அல்ல என்பதற்கேற்ப தன்னுடைய 19 வயதிலேயே பிரம்மா குமாரிகளின் இறை ஞானத்தை புரிந்து கொண்டு அதை தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர் இவர். பிரம்மா குமாரிகளின் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி என்னும் பொறுப்பை நிர்வகிப்பவர் மற்றும் ராஜயோக கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் கவர்னிங் மெம்பராகவும் இருக்கின்றார். தன்னுடைய 53 ஆண்டு கால ஆன்மீக பயணத்தில் உலகத்தில் இவர் செல்லாத நாடுகளே இல்லை எனவும் கூறலாம். கல்வித்துறை சார்பாக டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் என பல நிலைகளில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கான பல மாநாடுகளை நடத்திய பெருமைக்குரியவர். சர்வதேச அளவிலும் ஆன்மீக ஞானத்தை கொண்டு செல்லும் விதமாக மாநாடுகளையும் கருத்தரங்கங்களையும் ஒவ்வொரு வருடமும் பிரம்மகுமாரிகளின் தலைமையகமான மவுண்ட் அபுவில் நடத்தி வருகின்றார். பண்புகள் நிறைந்த வாழ்க்கைக்கான மதிப்புணர்வு கல்வி என்னும் வேல்யூ எஜுகேஷனை அறிமுகப்படுத்தி இப்பொழுது பாரதத்தின் கிட்டத்தட்ட 20 பல்கலைக்கழகங்கள் மூலமாக இக்கல்வி முறையாக வழங்கப்படும் பெருமை இவரை சார்ந்ததாகும். சகோதரர் அவர்களின் சேவைகளை பாராட்டி ராஞ்சி யூனிவர்சிட்டியானது அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி அவரை பெருமைப்படுத்தியது. இது மட்டும் அல்லாமல் பாரத் கௌரவ் அவார்ட், ராஷ்டிர ஜோத் புரஸ்கார் மற்றும் இன்டர்நேஷனல் ஆரியபட்டா அவார்ட் போன்ற பல விருதுகளையும் சகோதரர் பெற்றிருக்கின்றார். வாருங்கள் மூத்த சகோதரரின் அறிவுபூர்வமான சிறப்புரையை இப்போது கேட்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. It gives me an immense pleasure, privilege and honor to meet the educationists, teachers, gurus, and we are going to celebrate 5th as a Teachers' Day. Especially 5th September is the birthday of our late Dr. Radhakrishnan, the President of India. He always remained as a teacher, and as a teacher he grown up and he became President of India. That shows
how a teacher can rise themselves and how a teacher can make a better life, how a teacher can also become president, prime minister, so on and so forth. So this is one of the best example. Dr. Radhakrishnan became the president of India. He many times used to tell, a nation is built in the classroom. Unfortunately, we have forgotten how we can build a better society through classroom. But you being a teacher, you being a guide, you being a facilitator, you being the masters, I always have the highest regard and respect to the teacher. That's why I said it is always pleasure for me to meet the teachers. That's why we say Guru Devo Bhava, Acharya Devo Bhava, Matru Devo Bhava. So teachers have elevated, we have given such an high status called Devatas, means bestower, and giving blessing, giving knowledge, giving health, giving good character is the responsibility of the teachers. That's why we always have an high esteem for the teachers. What is the purpose of education? Our parents, our teachers, our society always give a top priority for the education, right from our birth to end of our life. So I mean, the very purpose of education is to make an individual a knowledgeful being. First. Secondly, to make an individual healthy being. Thirdly, wealthy being. In between also, it is the purpose of education is to make a truthful being and very courageous being and concerned about himself and concerned about the family, concerned about the society or nation as a humanity whole. So, the very purpose of education is to make enlightened person, empowered person, educated person. He must know what is right, what is wrong, what is good, what is bad, what is evil in the society, and how we can pick the good thing, noble thing, and also lay down a proper procedure and way of learning and many more. So that's why we always used to worship the teachers, right from Rama, right from Krishna, and up till now, we always have a high regard for the teachers. Teachers are not just an employers, or they are empowered and empowering personalities. Education is not just only to make money or get employment. That is one part of it. The education means enlightened person. So this is our ultimate aim in education. So when I look around the world, when I watch the television, when I go through the newspapers, when I observe some of the activities of the human beings, I feel ashamed sometimes. I felt sorry because the world is moving towards the criminalization of human consciousness. मनुष्य का मस्तिष्क को अपराधीकरण तरफ ले जाने का शिक्षा है. Number 2, communalization of human society. Instead of becoming a soul conscious, divine nature conscious, and good feeling for our fellow beings, with communalization. In fact, this communalization has become legalization. And another one important thing, the very purpose of education is to enlighten. But today the society is going towards commercialization of education. Education is the divine gift. Education is our swadharma. And finally, the very purpose of education is to become a peaceful being. Peace is our nature. Peace is our divine gift. Peace is the prerequisite for all the success stories in our life. And peace is the most important in the public life also. That's why education should promote all these things. Yoga is our ancient wisdom. Yoga is our natural life. Yoga means connecting ourselves with our own self called the soul. Yoga means it is a relation between the soul and the supreme soul. Yoga means connecting ourselves with the nature, world, and all the 5 elements. Yoga makes life beautiful, peaceful,
blissful, knowledgeful, and it opens our third eye. Tisara netra kulnika vidya siksha. Unfortunately, at the present, when we look into the present curriculum, system, way of life, instead of opening a third eye, they are closing the divine eye or insight. So our life is full of miseries, sorrows, suffering, diseases, whether inside our soul itself become an impure soul, and as a result, tension everywhere. And tension is now leading towards depression also. So we need an education to overcome all these societies' ignorance or lack of values, and thereby build a new society, an enlightened society, an empowered society, healthy society, and create a golden age, or called Ramaraj, or called the divine world order, where the very purpose of education is to make life crime-free mind, crime-free life, crime-free society. And secondly, disease-free mind, body, society, and the environment. No diseases. Although we are giving lot of higher education in the medical field, but still diseases are increasing. Look at the present day society. COVID-19 has created a havoc, has created a fear, has created such an impact in the society, in the entire globe also. So that's why education means to overcome and lead pure life, disease-free life, enlightened life, because that is the ultimate aim of our life. So the very purpose of education is to make society pollution-free and poverty-free society, because education can bring happiness, education can make life divine, education make new order, peaceful order, a blissful order. That's why we go for education. We spend crores and crores of rupees from the exchequer of the government, and personally also, family also, and we devote almost about 20 years of our life for getting degrees and other qualifications in education. So that's why education is the prerequisite, very important thing. But however, when I look at the present day, the object or the mission or the values that our ancestors, our grandfathers, our four-grandfathers set to make life divine, that we are not achieving. So I feel there is a missing in education. What is missing in education is spirituality. Missing in education is values, character. Missing in education is developing an enlightened consciousness, or a conscious with full of peace, love, bliss, etc. So that's why it is missing in their education system. That means we are not offering, or we are not giving right education, good education, holistic education, or divine education is missing. So Prajapita Brahma Kumaris Ishwarya Vishwavidaya offers an education which makes life peaceful, which makes life blissful, and thereby we can lead an enlightened life and disease-free life. And enjoyment is not physical enjoyment, mental, peaceful life. So that's why Ishwarya Vishwavidaya teaches value education, and at the same time we have created lot of courses in education, in values and spirituality, yoga education, and we are establishing many thought laboratories in many universities, colleges, and other places also. Because we believe thought is the seed. Thought can give happiness, thought can take away the happiness. Thought can make life best, and at the same time, thoughts can take away our values also. So that's why inside development, inside transformation, inside transparency, and soul become holy soul, happy soul, and peaceful soul. The soul conscious we have to develop through education. That's why I said in the early itself, I salute all the time to our teachers, because teachers are a life-making mission. Teachers are the creator of a better society. Teachers can build a better environment. Teachers can make life
worth of diamond from this mud, from stone life. So that's why I salute all the teachers, and I pray and I appeal, I request all my dear colleague educationists to give priority to spiritual education, moral education, humanization of education, and also make the society as a one unit of a divine family. We always believe Vasudhaiva Kutumbakam. Vasudhaiva means the whole humanity is our family, but not just only a physical related members are our family. Whole humanity is our family. The whole universe is our family. The whole environment is our family, and we live in this world, and we create this better through education. So you go for science, commerce, or health education, legal education, any type of education, but one paper, one corner of our life, we should add value education and spiritual education. And that is being taught by Prajapita Brahma Kumaris Ishwari Vishwadhyaya, which is now known in the worldwide in 147 countries. We have got centers, and this education is being offered to them free of cost. Education should be offered free, because education should not be made as a commercial activity, because it is a life-making mission. And with this, I congratulate all the brothers and sisters who have assembled here and working or looking forward in making our life happy. So Brahma Kumaris, Ishwari Vishwadhyaya can assist you, can help you, can motivate you. Together with, we can make a new world, a Bharat, the world lighthouse and might house. And if Bharat becomes the world light and might house, we can definitely make a better world also. So teachers should take a pledge, determination, strong thought in creating, in establishing such a beautiful world. So once again, I congratulate all of you. I salute all of you. I say namaste to all of you. I say Om Shanti to all the brothers and sisters who are listening my talk, a little talk. Om Shanti. Om Shanti. Om Shanti. Currently, the human minds have become polluted, and education has become a commercial activity. That was his feelings. But a good education has to create a pollution-free mind and a healthy society. Thank you for your suggestion, brother. Kumari Shruti Anand. ஸ்ரீபதி சசிரேகா ராம்மோகன் அவர்களிடம் முறையாக நாட்டியம் பயின்ற இவர் தனது 8 வயதிலேயே நாட்டிய அரங்கேற்றம் செய்தவர். நாட்டிய நாடகங்கள், கோவில் திருவிழாக்கள் என தனியாகவும் குழுவிலும் நிகழ்ச்சிகளை வழங்குவதில் கைதேர்ந்தவர். தூர்தர்ஷனில் பி கிரேட் ஆர்டிஸ்டாக அங்கீகாரம் பெற்றவர். இந்த இளம் வயதிலேயே நாட்டிய கலா ரத்னா, யுவஸ்ரீ கலா பாரதி, தேவதாசி பிரதீப புரஸ்கார் மற்றும் பரத கலாமணி போன்ற பல விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர். தன்னுடைய கலை நிகழ்ச்சிகள் மூலம் நிதி திரட்டி தொண்டு நிறுவனங்களுக்கும் உதவுபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். வாருங்கள் கண்டு களிக்கலாம் குமாரி ஸ்ருதி ஆனந்தின் நடனத்தை. கலைமகள் கடைவழி அருளுற குருவடி சரணடைவோம். டி குருவின் சரண மலர் தொழுது அமர நிலை காண்போம். தும் சந்தம் பொங்கும் பண்கள் கொஞ்சம் நெஞ்செங்கும். நம் பொன்பதம் எம் வந்தனம் தினம் தினம். தா ஒரு கணம் குருவடி நினைவதும்
தி தடைகள் உடையும் வழிகள் புரியும். தொம் இசையோடு கவிதைகள் லயமுறும். நம் எங்கும் இன்பம் தங்கும். பார் குரு ஒரு பூ அருளதில் தேன் பருகிட வா இசையோடு தாளம் சேரும் நாத பிரம்மம் நம் முன்னம் சகுண பிரம்மம் எனமென்னும். மதியெனும் வதனம் கதிரெனும் நயனம் கதி தரும் சரணம் அனுதினம் சரணம். ததித்துணம் 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 ததித்துணம். இசைத்துணை அழைக்கிறோம் இசை தமிழ். இசைத்துணை அழைக்கிறோம் இசை தமிழ். இசைத்துணை அழைக்கிறோம் இசை தமிழ். நாம் தத்தித்தவழ்ந்ததும் கற்றுத் தெளிந்ததும் மதிக்கும் அன்பு குரு பரன் நெஞ்ச கருணையே. கற்றோம் பெற்றோம் குருவின் அருளால் இச்செல்வம் திக்கெட்டும் எட்டெட்டும் கேட்கட்டும். ஏழிசை சேயனில் தாளமே தாய் அறி. வானலாம் பரவும் வழி என நிறையும் சத்குரு லய மதனில் இசமலர. முற்றும் லயமெங்கும் நிறையும் பரமென்றால் கொட்டும் மிருதங்கம் அதனின் வடிவன்றோ. சப்தம் பிரம்மத்தின் ரித்தப்பதம் நடனத்தடம். லயமே பிரம்மத்தின் சுவாசக்குழல் தியானக்கடல். பார்கோள் மீன் உலவ நீள்வான் தான் விரியும். பூவாசம் உலவ பூங்காற்றே உதவும். சங்கீதம் நிறைய தாளம்தான் உதவும். இதே வேதம். குருவினருட்கண் கிடைத்தாலயம் எது கிட்டும் மனத்தில். இசைக்கும் இடையில் இருக்கும் மௌன வெளிக்கும் அளவு காலம்தான். அலைகடலும் முழுநிலவும் நிலவுலகும் அசைவதெல்லாம் தாளம்தான். அகமுழுதும் லயமடைய வைப்பதும் இசையோடு கவிதை கொடுப்பதும் குருவின் கருணைதான். இதை முழுவதும் உணர்வதுதான் நிஜம். சதாசிவன் பனிமாமலை மேல் மத்தளம் கொட்டிட தாண்டவம் ஆடுவான். இதுவே சதமாம், இதுவே லயமாம். நாம் என்றும் நம் ஆசான் பாதம் பற்றிக் கொள்வோம். தத்தும் திரைகள் எற்றும் கடலின் சப்தம் புரியவா. தொடும் சிந்தைக்குள் எழும் சந்தத்தில் லயம் சிந்தட்டும் வா. நித்தம் இசை மலர சித்தம் லயமடைய முற்றும் சரணமென. தா தி தொம் நம் தா தி தொம் நம் தத்தித்தும் நம் தத்திங்கிணத்து 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 தத்தும் தத்திங்கிணத்து தத்தும் தத்திங்கிணத்து தத்தும் தத்திங்கிணத்து என்றும் நம் ஆசான் பாதம் பற்றிக் கொள்வோம். தத்தும் திரைகள் எற்றும் கடலில் சப்தம் புரியவா. தொடும் சிந்தைக்குள் எழும் சந்தத்தில் லயம் சிந்தட்டும் வா. நித்தம் இசை மலர சித்தம் லயமடைய துத்தம் புது கவிதைதான். தன்னுடைய அழகான தெய்வீகம் நிறைந்த முக பாவனைகள் மூலம் நம்மை இறைவனுடன் இணைத்த குமாரி ஸ்ருதி ஆனந்த் அவர்களுக்கு நன்றிகள். எஸ்,
Those awaited moments have come now. Here we have our most respected and beloved Dadi Ratanmani ji to share her blessing address for the success of the event and also for the launching of the new website of Brahma Kumaris in Tamil language. Currently, she is serving as the additional administrative head of Brahma Kumaris. இன்று இந்த மாநாட்டிற்கான வாழ்த்துரையையும் மற்றும் தமிழில் வெளியாகக்கூடிய புதிய இணையதளத்திற்கான வாழ்த்துரையையும் நம்முன் வழங்க வருகிறார் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தாதி ரத்தன்மோகினிஜி அவர்கள். தாதிஜி அவர்கள் தன்னுடைய 12ஆம் வயதிலேயே இந்த வித்யாலயத்துடன் தன்னை இணைத்து கொண்டு கடந்த 80 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆன்மீக சேவையை செய்து வருகின்றார். தன்னுடைய இந்த நீண்ட ஆன்மீக பயணத்தில் அவர் கால் பதிக்காத இடமே பாரதத்தில் இல்லை என்று கூட சொல்லலாம். பாரதம் மட்டும் அல்லாது உலகின் பல நாடுகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கானோரை நல்வழிப்படுத்திய பெருமைக்குரியவர் தாதிஜி. பிரம்மா குமாரிகளின் துணை நிறுவனமான ராஜ யோகா கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் இளைஞர் பிரிவின் சேர்பர்சனாக இருக்கிறார். இந்த 96 வயதாகும் ஆனால் மனதில் இளமையாக இருக்கும் தாதிஜி. அது மட்டும் அல்லாமல் ராஜஸ்தான் மண்டலத்தின் கீழ் இயங்கும் அனைத்து சேவை நிலையங்களுக்கும் தலைவராக விளங்குகிறார். மற்றும் மவுண்ட் அபுவில் வருடா வருடம் நடக்கக்கூடிய பிரம்மா குமாரிகளின் ஆசிரியர் பயிற்சிக்கான நிகழ்வுகளின் பொறுப்பாளராகவும் விளங்குகின்றார். தாதிஜி அவர்களின் சேவையை பாராட்டி குல்பர்கா பல்கலைக்கழகத்தில் இருந்து கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். லண்டனின் ஹவுஸ் ஆஃப் காமர்ஸ் மூலம் பாரத் கௌரவ் அவார்டு வழங்கப்பட்டதும் பெருமைக்குரியதாகும். வாருங்கள், அப்பேற்பட்ட மகா தபஸ்வினி, அமைதி தூதுவர், பலருடைய வாழ்விற்கு வழிகாட்டியாக இருக்கும் தாதிஜி அவர்களின் வாழ்த்துரை இப்பொழுது கேட்கலாம். ओम शांति। ये एजुकेशन विंग के लिए कह रही हूँ। इस कार्यक्रम को जो भी भाई बहनें देख रहे हैं उन्हें मधुबन की पावन भूमि में मुबारक है, मुबारक है, मुबारक है। आज शिक्षक दिवस है, इसलिए सभी टीचर्स को भी हृदय से विशेष बधाइयाँ देती हूँ। तमिलनाडु ने तत्काल इंटरनेट द्वारा ब्रह्मा कुमारियों की सेवा जो लगातार अब तक चल रही है वह बेहद प्रशंसा योग्य है। इस समय विश्व में भिन्न भिन्न प्रकार के कई विषय हमारे सामने आ रही है और हमें इनकी पूरी जानकारी भी है। इन सब बातों से हमें और हमारे चारों ओर जो लोग हैं उन्हें सिर्फ परमात्मा शिव शक्ति ही सुरक्षा दे सकती है। खासकर विद्यार्थी समुदाय को मार्गदर्शन देने वाले शिक्षकों को स्वयं आध्यात्मिक शक्तियों से भरपूर होकर श्रेष्ठाचारी जीवन जीना है। हम महत्वपूर्ण तत्व को पक्का करने के लिए नई जीवन के लिए अध्यात्मक ज्ञान के विषय पर आयोजित इस एजुकेशन विंग के कार्यक्रम की सफलता के लिए मेरी हार्दिक बधाइयाँ हैं। यह बड़ी अच्छी बात है कि तमिलनाडु में बाबा के वेबसाइट को तमिल भाषा में ही तैयार किया गया है, जो अत्यंत खुशी की बात भी है। इसके द्वारा
अनेकों को परमात्म संदेश पहुँचे और एक परिवार, एक भरोसा, एक परमात्मा, ऐसा एक समाज शीघ्र, अति शीघ्र स्थापित हो जाए। इसके लिए आप सबको मुबारक है, मुबारक है, मुबारक है। ஓம் சாந்தி. தாதிஜி அவர்கள் வழங்கிய ஆசியுரையின் தமிழாக்கத்தை இப்போது கேட்கலாம். ஓம் சாந்தி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக சகோதரர் சகோதரிகளுக்கும் மதுபன் தவபூமியிலிருந்து வாழ்த்துக்கள். இன்றைய ஆசிரியர் தினத்தன்று அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லாக்டவுன் நேரத்தில் கூட இன்டர்நெட் மூலமாக பிரம்மா குமாரிகளின் சேவை நடந்து கொண்டிருப்பதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பரமாத்ம சக்தி தான் நமக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பை தரும். விசேஷமாக மாணவ சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் ஆசிரியர்கள் ஆன்மீக சக்தியை வளர்த்து கொள்வதன் மூலம் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த மகத்துவம் நிறைந்த விஷயத்தை வலியுறுத்தி எஜுகேஷன் விங் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் புது வாழ்க்கைக்கான ஆன்மீக ஞானம் என்னும் இந்த மாநாடு வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கூடவே தமிழ்நாட்டில் பிரம்மா குமாரிகளின் வெப்சைட் தமிழ் மொழியில் தயாரிக்கப்பட்டுள்ளதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கான வாழ்த்துக்களையும் அது வெற்றி பெறுவதற்காக வழங்குகிறேன். இதன் மூலம் அநேகருக்கு இறைவனின் செய்தி சென்று சேரும் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓம் சாந்தி. மிக அழகான ஒரு ஆசியுரையை அளித்த தாதிஜி அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கும் முனைவர் திரு என் பஞ்சநாதம் அவர்களின் கருத்தை கேட்கலாம். ஒரு நல்ல கல்வியாளர் என்றால் தானும் கற்று மற்றும் பிறருக்கும் கற்பித்து தன்னை போல் அவர்களையும் உருவாக்கும் திறன் கொண்டவர். இதற்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருந்து தன்னை போல் கிட்டத்தட்ட 60 PhD ஸ்காலர்ஸை உருவாக்கிய பெருமைக்குரியவர் இவர். இவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் பல ஜர்னல்களில் வெளியிடப்பட்டுள்ளது. 70 புத்தகங்களின் படைப்பாளர் என்ற பெருமைக்கு உரியவரும் இவர். கல்வி பணிக்காக கிட்டத்தட்ட 36 நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர். இவருடைய திறம் வாய்ந்த கல்வி பணியை பாராட்டி கிட்டத்தட்ட 41 தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ், பெஸ்ட் டீச்சர் மற்றும் பெஸ்ட் ரிசர்ச்சர் ஆகிய விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். ஒரு நல்ல கல்வியாளராக மட்டும் இல்லாமல் தன்னை ரோட்டரி இன்டர்நேஷனலுடன் இணைத்துக் கொண்டு சமூக சேவையும் ஆற்றி வருகிறார். வாருங்கள் கேட்கலாம் அன்பு சகோதரர் அவர்களின் சிந்தனையை தூண்டும் சிறப்புரையை. ஓம் சாந்தி. At the outset, I congratulate Brahma Kumaris associations, our sisters and brothers, for organizing a great program. The very purpose of education, we all know that it is not simply making people to read and write. Something more than that. Education is providing them values, developing their intellectual capacity, developing their emotional capacity, cultural capacity, and creativity, capacity of creativity, social behavior, and helping them for their economic development. So in that way, providing education has got many dimensions. Very simply, as rightly Swami Vivekananda said, it is character building, man making process. As Mahatma Gandhiji said, it is giving moral values, making individuals to realize
moral values and their impact on society. So education has got different dimensions, no doubt. Intellectual capacity of an individual should be developed. Something more than that also is there. If we take values to be developed, there are many values, hundreds of values. Every behavior has got some integration with values. To say shortly, spiritual values, cultural values, personal values, moral values, social values, all these human values, should be developed among children, among students, even in the higher education, so that a suitable citizen will be provided to the society by the schools and colleges. Schools and colleges, of course, it includes university. But the human values are more important, not only at the school level, but also in the college and the university level, because the value system ultimately not only drives the individual to have good behavior in the society, but also the country to have very good citizens. Values in all aspects, not only to be honest, or not only to be with integrity, or not only with humor, or not only leadership behavior, in all aspects, சுகி சிவம் அவர்கள் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், எவ்வளவு இந்த வேல்யூஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், நம்ம ப்ரொஃபஷனில் நமக்கு இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் எவ்வளவு முக்கியம், யார் எந்த தொழில் செய்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்பதற்கு ரெண்டு விதமாக அந்த உதாரணத்தை சொல்வார். அந்த காலத்தில் ரத்த கண்ணீர்ங்கிற படம் வரும்போது எம்ஆர் ராதாங்கிற ஆக்டர் அவர் நாத்திகர், சாமியை கும்பிட மாட்டார். அப்படிப்பட்டவருவே என்ன பண்ணுவார்னு சொன்னால், ஒரு சீன் வரும்போது எம்என் ராஜம், அந்த காந்தானுங்கிற வேஷத்தில் இருக்கக்கூடிய நடிகை எம்என் ராஜம் அவங்கள பார்க்க போகும்போது இவருக்கு உடலெல்லாம் அந்த குஷ்ட நோயெல்லாம் வந்துடும். குஷ்ட நோய் அந்த அம்மாவோட நல்ல தொடர்பில் இருப்பார். இப்போ இதை மாதிரி ஆன பிறகு அந்த அம்மாவை பார்க்க போகும்போது அந்த அம்மாவை இவருக்கு காசு பணம்லாம் இழந்துட்டார், ஏழை ஆகிட்டார், கையில் இப்படியெல்லாம் ஒரு குஷ்ட நோயெல்லாம் வந்ததுனால அவரை ஓங்கி ஒரு மாடிப்படியிலேருந்து உதைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ அந்த எம்என் ராஜம் சொல்லுவாங்க, ஐயோ அண்ணா, நீங்கள் நடிகவேல், நீங்கள் பெரிய ஆக்டர், உங்களை போய் என் காலால் உதைக்கலாமா, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த அம்மா. அப்போ நடிகவேல் எம்ஆர் ராதா சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, தொழில், நடிப்பு என்பது தொழில், இந்த தொழிலில் என்னை ஒரு ஓங்கி விடுறேன்னு சொல்லி நீங்கள் பணம் வாங்கிட்டேன், நான் ஒன்றுகிட்ட ஒரு மூஞ்சியில் வாங்குறேன்னு நான் பணம் வாங்கிட்டேன். அப்போ நீ உன் தொழிலை கரெக்டாக செய்யணும், நீ என்ன விடு, நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு நான் பணம் வாங்கிட்டேன், தொழில் முக்கியம், அந்த வேல்யூஸ் அதில் கரெக்டாக இருக்கணும். அவர் ஒரு சாமி கும்பிடாதவராக இருந்தாலும் கூட, நாத்திகராக இருந்தாலும் கூட, தொழில் தர்மம், அந்த வேல்யூஸை அதில் எவ்வளோ அந்த தொழிலில் அவருடைய ப்ரொஃபஷனில் அந்த அட்டாச்மெண்ட் ஆஃப் த வேல்யூ, செய்யும் தொழிலை தெய்வமாக நினைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போல் அதற்கு இன்னொரு உதாரணமும் ஆஸ்திகத்திலேருந்தும் ஐயா பெரியவர் சுகி சிவம் ஐயா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, பாரத போர் நடந்து கொண்டு இருக்கிறது, கிருஷ்ணன் தேர் ஓட்டி கொண்டு இருக்கிறார், கிருஷ்ணனுக்கு மேலே இருந்து அர்ஜுனன் அம்பை போட்டு கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் அந்த போர்க்களத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரே சத்தமாக இருக்கிறது. இந்த பக்கம் ரைட்டில் போனால் தேர் லெஃப்டில் போகுது, லெஃப்டில் போனால் ரைட்டில் போகுது. ஏன்னா அர்ஜுனா சொல்கிற டைரக்ஷன் கிருஷ்ண பரமாத்மாவோட காதில் விழுவல. கிருஷ்ணா என்ன இப்படி பண்ணுற, இங்கே போனால் அங்கே போகிற, அங்கே போனால் இங்கே போகிறேன்னு கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, நீ பேசுகிறது எனக்கு காதிலே விடல அர்ஜுனா, நீ என்ன பண்ணு, நான் இப்படி லெஃப்ட்டில் போகணும்னா என் ரைட் சைடு காலில் ஒரு உதவுடு, இப்படி ஒரு உதச்சுன்னா இப்படி தலை திரும்ப நான் லெஃப்ட்டில் தேரை திருப்பிக்கிறேன், இந்த பக்கம் போகணும்னா இங்கே ஒரு உதவுடு, இப்படி திருப்பிக்கும் கழுத்து, நான் இப்படி ஓட்டுறேன் வண்டியன்னு. ஐயோ கிருஷ்ணா, நீ இறைவன், நான் மனிதன். அங்கே கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், நான் இறைவனாக இருக்கலாம், நீ மனிதனாக இருக்கலாம், தொழில் என்று சொல்லிவிட்டால் அதற்கு ஒரு தர்மம், அதற்கு ஒரு வேல்யூஸ் அப்படி என்று இருக்கிறது. இறைவனாக இருந்தாலும் கூட அவருடைய தொழிலை சரியாக செய்ய வேண்டும். அந்த தொழிலை சரியாக செய்வதற்கு இந்த சூழ்நிலையிலே நீ இப்படித்தான் எனக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்க முடியும், அதனால் அதை கொடு, நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். அதையிலிருந்து இந்த கதையிலிருந்து அவர் நாத்திகராக இருந்தாலும், ஆஸ்திகராக இருந்தாலும், இறைவனாகவே இருந்தாலும் கூட ஹியூமன் வேல்யூஸ், நாம் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டோம், அதுதான் ஹானஸ்டி. நம்மளுடைய ஒரு ப்ரொஃபஷனை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஹவு ஹானஸ்ட் வி ஆர், ஹவு டெடிக்கேட்டட் வி ஆர், ஹவு கமிட்டட் வி ஆர், ஆல் ஆர் வேல்யூஸ், ஹியூமன் வேல்யூஸ். அப்படிங்கிறதுக்கு நாத்திகரும் அதான் சொல்கிறார்கள், ஆஸ்திகரும் அதுதான் சொல்கிறார் என்று ஐயா பெரியவர் அது போல அங்கே பேசும்போது சுகிசிவம் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். ஓம் சாந்தி. கல்வி என்பது ஒரு மாணவரின் குணத்தை உருவாக்குவதற்கான சாதனம்.
எனவே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தான் ஒரு நல்ல குடிமகனை சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்பதையும் நம்முன் அழகாக எடுத்துரைத்தார். முனைவர் அவர்களுக்கு நன்றிகள். Here we welcome our next speaker, respected Rajyogi BK Karuna to deliver his blessing address for the launching of the new Brahma Kumaris website in Tamil language. ராஜயோகி பிரம்மாகுமார் கருணா பாய்ஜி அவர்கள். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மூத்த சகோதரர் அவர்கள் பிரம்மா குமாரிகளின் மீடியா துறையில் சேர்பர்சனாக விளங்குகிறார். அத்துடன் பிரம்மா குமாரிகளின் பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கம்யூனிகேஷன்ஸ் துறையில் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். சகோதரரின் சீரிய மற்றும் அயராத முயற்சியினால் பிரம்மா குமாரிகளுக்கென மதுபன் FM என்னும் ரேடியோ சேனலும் அவேக்கனிங் டிவி என்ற டிவி சேனலும் உருவாக்கப்பட்டது பெருமைக்குரிய விஷயமாகும். மீடியா என்பது வெறும் கேளிக்கைக்குரிய விஷயம் மட்டும் அல்ல, மாறாக மக்களிடையே நல்ல விழிப்புணர்வையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் வளர்க்கக்கூடிய ஒரு சாதனம் என்ற கருத்தை வலியுறுத்தி சேவை செய்யக்கூடியவர் சகோதரர். அவருடைய ஆன்மீக சமூக சேவைகளை பாராட்டும் விதமாக பல விருதுகளை பெற்றுள்ளார். வாருங்கள் கேட்கலாம் மூத்த சகோதரர் அவர்களின் வாழ்த்துரையை. Om Shanti. I am glad our Tamil Nadu divine brothers and sisters have taken a high jump according to the desire of Prime Minister, the India, the digital India, make in India. So, India is a one country with several cultures and languages. But digital really has made we are all one. And the pandemic COVID-19 has really brought us all together to think alike, do alike, and experience alike. And one of the main reason is that this is the time we are all trying to know each other through digital. And the best method we all adopted was website. BrahmaKumaris.com is the most oldest one of the domain which we started, and we tried to cover everything in the beginning, but then we saw that abroad different language and all that, at least an English for abroad and Hindi for India. So we had two, BrahmaKumaris.org and BrahmaKumaris.com. But then we found that as the number of people who are taking benefit of the organization in India, which is one of the highest populated country in the world, so we thought now we should start language digital Brahma Kumaris. So our friends in Tamil Nadu, they have really taken an effort to go ahead, and we are really going to appreciate it and support them with all our facilities what we can provide from headquarters or the IT wing, and the brothers and sisters who are really making the world as digital one, global village we call it. So we are proud that our Tamil culture is being seen, appreciated and followed by not only the Tamilian brothers and sisters around the world, but even other people
who love to see the culture, everything what our Tamil divine family has that. So therefore, nowadays it has become also a source of helping others, mainly counseling. We receive a lot of phone calls, messages telling them how to be happy in such a pandemic time. So we are helping millions of people by digital and also websites. So I heartily congratulate our brothers and sisters of Tamil Nadu, thinking of the whole divine Tamil family all over the world, and they are going to serve through this. So I congratulate all of you and God bless. Om Shanti. Thank you, brother, for all your heartfelt good wishes. Sure that the launching of this new Tamil website is going to be a great success with all your good wishes. Thanks again. I am very glad to know that our Brahma Kumaris and Kumars have created another website in which Tamil is given in importance because it is our mother tongue, it is our local language, and to that language we are incorporating lot of educational inputs and of course many other things also. I wish them all success in all their endeavor, in all their mission, in all their pure and peaceful thoughts, and also they must glorify the divinity and bring back the new world order based with love and affection, with values, and that's why I once again congratulate all the divine family members of Brahma Kumaris. Om Shanti. Namaste. அடுத்ததாக நம்முடன் தன்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வருகிறார் முனைவர் திரு எஸ் சாலிவாகனன் அவர்கள். வேல்டெக் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா R&D இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கல்லூரியின் துணை வேந்தராக பணியாற்றி வருகிறார். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பை படித்தவர்கள் அனைவரும் நிச்சயம் இவரை பற்றி அறிந்திருப்பார்கள். ஏனென்றால் இத்துறையில் சுமார் 60க்கும் மேற்பட்ட புத்தகங்களை முனைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை சர்வதேச அளவிலான ஜேர்னல்ஸ் மற்றும் மாநாடுகளில் முன்வைத்து சுமார் 12 நாடுகளுக்கு சென்று கல்வி புகட்டிய இவருக்கு சிறந்த பொறியியல் கல்லூரி தலைவர் என்பதற்கான பாரதிய வித்யா பவன் நேஷனல் அவார்டு வழங்கப்பட்டுள்ளது பெருமைக்குரிய விஷயமாகும். மற்றும் ஆசிய பசிபிக் பகுதியின் அவுட்ஸ்டாண்டிங் பிரான்ச் கவுன்சிலர் அண்ட் அட்வைசர் என்னும் விருதையும் இவர் இருக்கிறார். ISDயில் இருந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கிய சிறப்புக்குரியவர். வாருங்கள், ஆன்மீகம் என்பது கல்வியாளர்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றிய சகோதரரின் கருத்துக்களை இப்போது கேட்கலாம். Good morning to everyone. With great pleasure, I, Professor S. Salaivahanan, Vice Chancellor, Veltek Rangarajan, Dr. Shakuntala, R&D Institute of Science and Technology, Avadi, Chennai, welcome you all to this Teachers' Day celebrations. As we all know, we celebrate Teachers' Day on 5th September every year throughout the country to mark the birth anniversary of Dr. Sarvapalli Radhakrishnan, the second President of India. He was a profound philosopher, statesman, and educationalist of outstanding stature. The Sanskrit word for teacher is Guru, which is a combination of Gu and Ru. The Gu indicates the darkness and Ru indicates the removal of darkness. Teacher is a person who removes darkness from the minds of students. Therefore, a teacher plays the role of a torchbearer of the educational system, dealing with the young minds. On teachers rests the success or failure of the system, which results in the success or failure of a nation. If the teachers are well informed and intellectually alive and take keen interest in their responsibilities, the country will march majestically towards success. Teaching, in fact, is not a job. It is an attitude.
Teacher is a source of information, a guide, a mentor, a facilitator, a motivator, all at the same time. At this juncture, I would like to quote the words of Dr. APJ Abdul Kalam. He says, if you are a teacher in whatever capacity, you have a very special role to play because more than anybody else, it is you who are shaping the future generation. The future of our country is in the hands of policymakers. Policymakers are elected by the educated youth and the youth are shaped by the teachers. So, quality teachers are the pillars of future India. The teachers have been working relentlessly and they have been the backbone of the successes of all educational institutions. Another important responsibility bestowed on the teachers is maintaining and demonstrating high levels of ethical values and character. Again, the day reminds us of responsibilities and obligations towards shaping the future generations in taking up higher challenges and constructing our country as the most advanced and developed nation in terms of technology, culture, values, and most importantly, humanity. During this COVID pandemic situation, the students and teachers have to maintain social distancing and hence the teachers conduct classes through online mode and disseminate the knowledge to students. I would like to quote the saying of Malala Yousafzai, an activist for female education and youngest ever Nobel Prize laureate. Let us remember, one book, one pen, one child, and one teacher can change the world. Once again, I would like to wish you all a happy Teachers' Day. Thank you. மாணவர்களின் மனதில் உள்ள இருளை விளக்குவது ஆசிரியர்களின் கடமை. கற்பித்தல் என்பது ஒரு தொழில் அல்ல, மாறாக அது ஒரு உணர்வு பூர்வமான அணுகுமுறை என்பதை மிக அழகாக எடுத்துரைத்த துணைவேந்தர் அவர்களுக்கு என் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாம் கேட்கலாம் ராஜயோகினி சகோதரி BK பீனா அவர்களின் உரையை. தமிழகம், தென் கேரளம், பாண்டிச்சேரி மண்டலத்தின் சேவை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் இவர் 1986ஆம் ஆண்டு தன்னை இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் புரோகிராம்ஸ் நடத்துவதில் கை தேர்ந்தவர். பல நிறுவனங்களில் அத்தகைய நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்கிறார். USA, UK, பிரான்ஸ் போன்ற பல நாடுகளிலும் உள்ள பிரம்மா குமாரர்களுக்கும் குமாரிகளுக்கும் ஆன்மீக ஞானத்தின் மூலம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட கருத்தரங்கங்கள் மற்றும் மாநாடுகளில் பங்கேற்று இறை ஞானத்தை எளிமையாக எடுத்துரைப்பவர். வாருங்கள், சகோதரி அவர்களின் அனுபவமிக்க உரையை இப்போது கேட்கலாம். Om Shanti. Respected Dadi Ji, respected Divine Brother Mruthyunjaya from Mount Abu, respected guests and all my seniors participating in this program, greetings of peace to all. Today, on this day, specially remembered worldwide, Teachers' Day on September 5th every year, I would offer salutations to all the teachers, all the guides through my school, college, university days, and in my spiritual life also. There have been many people teaching us, guiding us. Especially on this day, salutations and thanks to everyone. Teaching is a very noble profession in which you are always giving, enriching others with our knowledge, wisdom, experiences, our love and care, and the affectionate way of meeting everyone. Really, I remember, I should say, teachers are like the role models in society. It's not only what we teach,
but it is the way in which we are able to communicate with the young minds in society. Even today, I remember all the teachers, even in my school days. I remember many of their names also, and all the qualities and love and care they have showered on me. So such is the lasting impression of the role of teachers in society. Today, we are going through a time of crisis where there is like a suspense before everyone. Since 5 months, how will the exams be conducted? How will classes run? How will the admission procedure be? Even today, we are not clear about the future. But still, all of you are handling this time of crisis in a very peaceful way. And the thing is, there is no end to this crisis in sight at present. Though we are talking about vaccinations and care, but still a little bit of fear has also crept in society. So I should say at this point, when online classes are going on, when you do not have direct contact with each of the students participating, it's a role playing. Because when we are in face to face with each other, it's a very easy work. You can have communication, any doubts can be cleared. But online teaching, the parents also have to be glued because of the internet connections. But still, all of you are facing all these challenges. So I would like to congratulate all of you and many of our senior faculties who have been with Brahma Kumaris for a long time, whom I know very well, are participating in this program today. So really remembering the presence of all of you is making this program a special one. On this occasion today, we are also launching Brahma Kumari's website exclusively in Tamil. We have Brahma Kumari's website in English, in Hindi, many other languages also maybe. But since 2-3 years, we were all working on this project, and I should specially congratulate all the brothers and sisters of our IT team who are spending lot of time behind this, taking lot of efforts and launching this website today, making it a success. This website in Tamil will be useful to everyone in society, even people living in different parts of India, but they are from Tamil Nadu. So they will be really benefited by all this. And not only in India, we remember all the countries in the world where there are many Tamil brothers and sisters who are taking benefit of this spiritual knowledge. And once the website is launched, it will reach worldwide also. I would like to congratulate all the members of the IT team who have made this a grand success. Thank you. Om Shanti. தன்னுடைய பள்ளி பருவ நாட்களை நினைவு கூர்ந்த சகோதரி, ஒரு ஆசிரியர் தன்னுடைய செயல்கள் மூலம் எவ்வாறு மாணவர்களின் மனதில் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்பதை அழகாக எடுத்து கூறினார். மற்றும் இன்று புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் இந்த தமிழ் இணையதளம் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. சகோதரி அவர்களுக்கு நன்றிகள். நாம் கேட்க இருப்பது கல்வி பணிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதரின் உரையை. ஆம்,
புரொஃபசர் டாக்டர் டி விஸ்வநாதன் அவர்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராக இருந்தவர். ஐஐடி மெட்ராஸின் பக்குவமிக்க ஒரு மாணவராக வெளிவந்த இவர் 1984 மறைந்த திரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடன் இணைந்து ட்ரிஷூல் மிசைல் ப்ராஜெக்டில் பணியாற்றிய பெருமைக்குரியவர். ஆராய்ச்சியில் ஆர்வமுடைய இவர் இஸ்ரோ, HAL, DMRL அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ஸ் போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டுள்ள இவர் ஜப்பான், USA, UK போன்ற நாடுகளிலும் கல்வி சேவையை புரிந்திருக்கிறார். இவர் துணைவேந்தராக இருந்த காலம் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கே ஒரு பொற்காலம் என்று கூறினால் அது மிகையாகாது. அவருடைய தலைமையில் மீடியா சயின்ஸ் என்னும் துறையில் 10 புதிய பாடமுறைகளை அறிமுகப்படுத்தினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த சுமார் 60 பல்கலைக்கழகங்களோடு MOU கையெழுத்திட்டவர். அட்வான்ஸ்டு ரிசர்ச்சிற்காக 12 புதிய துறைகளை ஆரம்பித்து வைத்தவர். மாணவர்களிடம் ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல சட்டங்களை கொண்டு வந்த பெருமையும் இவரை சாரும். சகோதரரின் அற்புதமான கல்வி சேவையை பாராட்டி பிரெஞ்சு அரசாங்கமானது அந்நாட்டின் மிக உயர்ந்த விருதான ஆபீசர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் அகாடமிக் பாம்ஸ் என்னும் விருதை வழங்கி இவரை கௌரவப்படுத்தியது. இந்த விருதை வாங்கிய முதல் இந்தியர் என்ற பெருமையும் இவருக்கு உரித்தாகும். இது மட்டும் அல்லாமல் 2007 மிகவும் புகழ் வாய்ந்த ஆக்ஸ்போர்ட் ஹாலின் இன்டர்நேஷனல் சாக்ரட்டிஸ் அவார்டு வாங்கிய முதல் இந்தியரும் இவர்தான். இன்னும் பல விருதுகள் இவர் பட்டியலில் இருக்கத்தான் செய்கிறது. பிரம்மா குமாரிகளின் வேல்யூ எஜுகேஷன் சேவைகளில் சதா உறுதுணையாக இருந்து நம்முடன் இணைந்து சேவைகள் செய்தவர். அடையார் கிளை நிலையம் PCP சென்டராக இருக்கும் காரணத்தால் இங்கு வந்து கூட மாணவர்களுக்கு வகுப்புகளை எடுத்திருக்கிறார். சகோதரர் டாக்டர் டி விஸ்வநாதன் அவர்களிடம் இப்பொழுது நாம் கேட்க இருக்கிறோம். Om Shanti, Om Shanti, Om Shanti. Today, our nation is celebrating the Teachers' Day. On this happy occasion, I convey my greetings to all the teachers of this nation and wish them a happy Teachers' Day. On this occasion, may I request our teachers to give more importance for spirituality and value education in their teachings. Teaching is not just providing knowledge in the form of information, not just developing IQ alone, but fostering emotional quotient, social quotient, humor quotient, and resilience quotient. Teaching is not just giving the student the basic verbal, numerical, and writing skills, but equipping him with the soft skills of how to communication, how to develop human relations, of decision making, of leadership and team work. Teaching is not just training for individual excellence, but for promoting group cohesion and group welfare. Ordinary teachers can bring about extraordinary transformation in the society. A teacher should practice what he preaches. Teachers are a role model for the students. Their actions convey more than their words. Students learn values from what the teachers are rather than from what they say. Teacher makes a maximum impact on the personality of a student in the formative years. Students imbibe virtues and vices, knowingly and unknowingly, from these role models. Teachers demonstrate the appropriate behavior of their students by their actions. Teachers must have healthy attitude and should possess rich values. Teaching is all about attitude, positive towards their job of imparting quality education. Teachers should act as a friend, philosopher, and guide. A teacher is not only a source of information, but is also a mentor and guardian. For this, teacher must love his profession, love her subjects and students. Students will seek inspiration from teachers
who have high self-esteem. A decade back or so, the role of a teacher was limited to bring a source of information. But today, this place is shared by books, coaching classes, multimedia technologies, information communication technologies, computers, ICT tools, etc. So the role of a teacher is marginalized. Role of a teacher has increased manyfold. In modern times, we are experiencing transition. A teacher can maintain values and nurture them. A teacher has an immense potential of bringing about a sea change in the society by demonstrating essential values of head and heart. Teacher can impart values in students by giving them instructions through discussions, experimentation, and lectures. Now, what is spirituality? The term spirituality or being spiritual is being used quite frequently these days. Many people like to tell others they are a spiritual person, probably to let them know they are not materialistic or superficial and that they get it. That's fine if we all understand and agree on what we are talking about. Traditionally, being spiritual signified having an attachment to religious values or matters of the spirit rather than material or worldly interests. More recently, it has also taken on to mean reaching higher values of consciousness using meditation, yoga, and similar practice. I consider spirituality to be a state in which we are connected to God, nature, each other, and the deepest part of ourselves. Why is spirituality important for us? In order for us to function fully, all aspects of ourselves must be balanced. Our mind, body, and spirit have to be in harmony with each other. We cannot focus on the material and neglect the spiritual. People may think that being spiritual is difficult and demanding, but that is not the case. You can experience being spiritual when you enjoy listening to a beautiful piece of music, looking at an amazing work of art, or reading an inspirational book or poem. How is that spiritual? It is spiritual because when you are immersed in and deriving pleasure from it, it touches your soul and connects you to the artist and creation itself, that is God. You experience spiritual moments when you walk through the woods and connect with the nature along a beautiful beach or when you see the sunset. Now, I would like to take an example, the impact of spirituality on corporate management. The spirituality has an impact on professional efficiency, excellence in leadership, knowledge management, self-management, health management, and decision making. For example, I would like to discuss the impact of spirituality in decision making. Decision making is an integral part of human resource development. Right decision at the right time promotes organizational interest. Routine activities may demand for decision making is a part and parcel of the complete system. Unusual circumstances are encountered in human resource functions. Such occasions, appropriate decisions may play a dominant role. With the support of spirituality, disciplined way of thinking can be developed. Systematic approach in any critical problems results in correspondent effect on effective decision making. In complicated circumstances, proper implications and execution of decision can help in the process of gaining universal advantage. The decision concerned with the constructive ideas can be implemented with the energy and conviction. It can make sizable difference in the outcome of a corporate management. In an organization, human values are considered to be the vital aspect. An individual has the capacity to utilize the inner potential
for achieving the organizational goal. Organizations interested in functioning in accordance with the spiritual principles incorporate these values in their management system. There are various types of skills required for the efficient functioning of human resources, and one such skill is the exploring of inner potential. Individuals are trained to inculcate these skills. All these skills are more of external in nature, whereas the spiritual principles are more from within or internal to an individual. Values are revealed from within. They are manifested in the functioning at workplace, both at technical and non-technical areas. Spirituality at work is also about notion that spiritually motivated not only express inner life needs by seeking meaningful work, but also try to align their values and perception with the human beings. Spirituality energizes and provides the enthusiasm to pursue our life's work alongside others. When the spirit is alive and well, it creates a meaning in our work lives. Individual interests differ from one another. It is the organizational interest that integrates and develops human resources. Integrated interest creates positive energy to generate spiritual values in corporate management. Creative energy in work has to be integrated with God's creative energy. If we can understand that connection, perhaps we can use it to transform workplace into something remarkable. Ultimately, spirituality has a larger plan in which organizations, institutions, society and family is a part of the whole plan. Spirituality submerges all these aspects to promote the connectivity among all micro aspects and bridge them to the macro level. Understanding spirituality will become such an important part of human development in workplace that will begin to be featured regularly. With this small my speech, I conclude. I thank Brahma Kumari sisters for giving me this opportunity. Om Shanti, Om Shanti. ஒரு நல்ல ஆசிரியர் என்றால் வெறும் வாயினால் சொல்வதை விட தன்னுடைய செயல்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அந்த நல்ல குணங்களை கடைபிடித்து வாழ்க்கையில் மாணவர்கள் முன் ஒரு உதாரணமாக இருப்பவர். கல்வி என்பது வெறும் ஐக்யூவை வளர்ப்பதற்காக மட்டும் அல்ல, அதன் கூடவே இமோஷனல் கோஷன்ட் என்னும் ஈக்யூவையும் வளர்க்க வேண்டும். அவர்களுக்குள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியை அதிகரிக்க உதவ வேண்டும் என்பதையும் கூறினார். எனவே ஆன்மீகம் என்றால் நமக்குள் இருக்கும் நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான வழிமுறை என்பதை தன்னுடைய எளிமையான சிந்தனை மூலம் எடுத்துரைத்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து நாம் கேட்க இருப்பது ஒரு பன்முக திறமையை உடைய சகோதரர் அவர்களின் உரையை ப்ரொஃபசர் டாக்டர் பி. விஜயன் அவர்கள். இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியின் முன்னாள் மற்றும் முதல் துணைவேந்தராக பணியாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. கிட்டத்தட்ட 39 ஆண்டுகால கல்வி மற்றும் ஆராய்ச்சி பணியில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். தேசிய மற்றும் உலகளவில் அவருடைய சிறப்பான பங்களிப்பை பாராட்டி அவருக்கு கிடைத்த பல விருதுகளில் சிலவற்றை இங்கு குறிப்பிடுகிறோம். இந்தியா இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் சொசைட்டி மற்றும் UK அரசுடன் இணைந்து கொடுத்த க்ளோரி ஆஃப் இந்தியா என்னும் விருது, இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் அசோசியேஷன் அளித்த பெஸ்ட் வைஸ் சான்சலர் அவார்ட் மற்றும் பெஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவார்ட். தன்னுடைய துணைவேந்தர் பொறுப்பில் இருந்து இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியின் 300 ஏக்கர் புதிய கேம்பஸை நிறுவியது இவருடைய ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். இதனுடன் கூடவே கொச்சின், வைசாக், குஜராத் ஆகிய இடங்களில் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியின் புது கேம்பஸ் ஆரம்பித்த பெருமையும் இவருக்கு உண்டு. மாணவர்களுக்கு வேல்யூ எஜுகேஷனை கொண்டு சேர்க்கும் விதமாக பிரம்மா குமாரிகளுடன் இணைந்து பல செல்ஃப் டெவலப்மெண்ட் புரோகிராம்ஸை ஏற்பாடு செய்திருக்கிறார். வாருங்கள் சகோதரர் அவர்களின் உரையை கேட்டு மகிழ்வோம். Om Shanti. Good evening, sisters and brothers. I am happy to participate in today's conference organized by
our Brahma Kumaris, sisters and brothers of Tamil Nadu, on the occasion of Teachers' Day celebration. The topic for today's conference is Spiritual Knowledge Gives Better Living. What is spiritual knowledge? Why is it required? And how does it helpful for individual and human beings and the society at large? One need not to be religious, but one need to be spiritual consciousness. Because without spiritual knowledge, it is very difficult to make use of the material knowledge which you gain out of school and college education. In fact, whatever knowledge we gain from school and colleges through our education system, I call it as material knowledge. And that material knowledge is considered as a raw material. When the raw material needs to be put to productive use, it requires the support of spiritual knowledge. Without the guidance and involvement of spiritual knowledge, it will be very difficult for making use of the material knowledge which we have acquired through school and college education system. One need not necessarily be religious, but one has to be spiritually oriented. This was in fact advocated by our former president, Dr. APJ Abdul Kalam, also in one of the occasions, that how does it matter whether you follow any religion or not, but it matters you have to be spiritually oriented and you must have spiritual education and spiritual knowledge. Because the spiritual knowledge will act as a catalyst for making use of the raw materials available in the form of material science which you have acquired through your education system. இன்று ஆசிரியர் தினம். இந்த ஆசிரியர் தினத்திலே அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆன்ம ஞானம் என்பது ஆசிரியர்களின் குணங்களை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதாவது ஒரு ஆசிரியர் என்பவர் ஏணி தோணி நார்த்தங்காயாக இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கிறது. ஏணி என்றால் தன்னிடம் வருகின்றவர்கள் எத்தனை சுமையாக இருந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு ஏற்றிவிடும் குணம் கொண்டது. இரண்டாவதாக தோணி என்பது தன்னை நாடி வருகின்றவர்களை ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு எடுத்துச் செல்வதற்கு ஒரு பாலமாக பயன்பட்டு வருகின்றது. மூன்றாவதாக நார்த்தாங்கா என்று கூறக்கூடிய அந்த ஊறுகாய் உணவிலே கடைசியாக எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் கூட அனைத்து உணவுகளையும் செரிக்க வைத்துவிட்டு அது மட்டும் செரிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஆகவே ஒரு ஆசிரியர் என்பவர் ஏணியாகவும் தோணியாகவும் நார்த்தங்கையாகவும் இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக ஆன்ம ஞான தத்துவம் என்பது விளக்கம் அளிக்கின்றது. இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி மனித வாழ்விலே மிகவும் சிறப்புறுவதற்கு இந்த ஆன்ம ஞானம் வழிவகை செய்யும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீகம் சேரும் போதுதான் உலகிய கல்வி கூட மிக அழகான ஒரு வடிவம் பெறுவது என்பதையும் மற்றும் ஒரு ஆசிரியர் என்றால் ஏணியாகவும் தோணியாகவும் நார்த்தங்காயை போன்று தியாகியாகவும் இருக்க வேண்டும் என்பதை மிக எளிமையான உதாரணத்துடன் எடுத்து கூறிய சகோதரர் அவர்களுக்கு நன்றிகள் பல. ஆன்மீகம் என்றால் என்ன, நம் வாழ்வில் ஆன்மீக கல்வியின் பங்கு என்ன என்பதை நம்முன் எடுத்துரைக்க வருகிறார் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரி ராஜயோகினி டாக்டர் BK முத்துமணி அவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக முழு நேர இறை சேவை செய்து வரும் சகோதரி அவர்கள் தற்போது அடையார் மற்றும் அதை சார்ந்த கிளை நிலையங்களின் இயக்குநராக விளங்குகின்றார். அந்தமான் நிக்கோபர் தீவுகள் உட்பட தமிழகம் மற்றும் புதுவையின் பல இடங்களில் ராஜயோக தியான நிலையங்களை புதிதாக நிறுவுவதில் முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சகோதரி அவர்களின் ஆன்மீக மற்றும் சமூக சேவையை பாராட்டி ரோட்டரி சங்கத்தின் வேல்யூஸ் ஆஃப் விமன் என்ற விருதும், குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டியின் மூலம் சேவா ரத்னா, ராஷ்டிரிய ரத்னா மற்றும்
கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதாகும். வாருங்கள் சகோதரி அவர்களின் அனுபவமிக்க உரையை இப்பொழுது கேட்கலாம். ஓம் சாந்தி. அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை முன்னிட்டு புதுமையான வாழ்க்கைக்கான ஆன்மீக கல்வி என்ற தலைப்பில் இந்த கான்ஃபரன்ஸில் உரையாடி கொண்டிருக்கின்ற கல்வித்துறையை சார்ந்த ஆன்மீக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்கள். இன்று நாம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக கல்வியை பற்றி நம்முடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நம்முடைய குழந்தைகளுக்கும் நமக்கும் கூட இந்த பண்புகள் என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. பண்புகள் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய குணங்களாகும். ஆகவே இத்தகைய குணங்களை வளர்த்து கொள்வதற்காக இந்த ஆன்மீக கல்வியை நாம் அவசியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவசியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கல்வியின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்குள் பண்புகளை வளர்த்து கொள்ளலாம். படிப்பினுடைய ஆதாரமே பண்புகளை வளர்த்து கொள்வதற்காகத்தான். இன்றைய உலகத்தில் மாணவர்கள் விதவிதமான புது புது கல்விகளை பயின்று தன்னுடைய அறிவு திறமையை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். முழு உலகத்துடைய எல்லா விதமான ஓர் இன்ஃபர்மேஷனையும் கூட தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு நன்மையும் கிடைக்கின்றது. இந்த படிப்பின் மூலமாக அவர்களுக்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே கல்வி என்பது அனைவருக்கும் அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் கல்வி இல்லாமல் தனி மனித முன்னேற்றமும் அடைய முடியாது, சமுதாய முன்னேற்றம், உலகத்தினுடைய முன்னேற்றமும் அடைய முடியாது. ஆகவே கல்வி என்பது மிக மிக அவசியமாகும். கூடவே இந்த கல்வியுடன் குணங்களை, பண்புகளை வளர்த்து கொள்வதற்கான கல்வி இருக்கும் பொழுது அந்த படித்த மாணவர்களுக்கு, கல்வியாளர்களுக்கு இன்னும் இந்த பூமியில் அதிகமான மதிப்பு மரியாதையை அவர்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா, ஒரு மலரில் நறுமணம் நிறைந்திருக்கும் பொழுது அநேக விதமான நல்ல காரியங்களுக்கு அதை உபயோகப்படுத்துவார்கள். அதே போன்றுதான் உலகிய கல்வியின் கூடவே இந்த ஆன்மீக கல்வியும் நிறைந்திருக்கும் பொழுது நமக்கும் நன்மை, நம்முடைய சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் அநேக விதமான நன்மைகளை நம்மால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆகவே இந்த ஆன்மீக கல்வியின் மூலமாக முதலில் நாம் அடைவது வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை, பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்வதற்கான சக்தி, தாங்கிக் கொள்வதற்கான சக்தி நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த சக்திகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். சாதாரணமாக, அதாவது ஒரு ரப்பர் பேண்ட் பிடிச்சி நம்ம இழுப்போம், அப்புறமா விடுவோம், அது தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துடும். ஓரளவுக்கு இன்னும் அதிகமாக இழுத்துக்கொண்டே போனால் அந்த ரப்பர் பேண்ட் அறுந்துவிடும். அதே போலதான் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தி எவ்வளவு இருக்கோ, இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய சூழல்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக நம்மை தாக்கும் பொழுது
நம்ம மனசு உடைஞ்சு போயிடுறோம். இந்த நேரத்தில் நமக்குள்ள சமாளிக்கக்கூடிய சக்தி மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆன்மீக கல்வி இந்த மன வலிமையை நமக்கு ஏற்படுத்தி தருது. உலகத்தில் பலவிதமான துறைகள் இருக்கு. பல துறைகளில் வெற்றி அடையணும் அப்படி என்றால் இதற்கு ஆதாரமாக இருப்பது மன வலிமை. இந்த ஆன்மீக கல்வி முதலில் இந்த ஒரு சக்தியை நிரம்பி மனிதனாக நம்மை ஆக்கி விடுகிறது. இதற்கு முக்கியமாக 2 விஷயங்கள் மீது இந்த நேரத்தில் நாம் நம்முடைய கவனத்தில் வைக்க வேண்டும். சமாளிக்கக்கூடிய சக்தியை சில நேரத்தில் நம்முடைய உறவுகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மூலமாக நம்முடைய மனதினுடைய விஷயங்களை நாம் ஷேர் பண்ணும்பொழுது அவங்க மூலமாக நமக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம தைரியமாக இருப்போம், அமைதியாக இருப்போம், கொஞ்சம் சமாளிக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனதினுடைய விஷயங்களை யாரிடத்துல போய் சொல்லணும், கேட்குறதுக்கு ஆளே இல்லை. அது இல்லாமல் அந்த காலத்தில் இருந்தது கூட்ட குடும்பங்கள் இருந்தது. அந்த காலத்துடைய ஆசிரியர்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் மைக்ரோ ஃபேமிலி, 2வது உறவுகள் கூட எங்கெங்கோ இருக்காங்க. ஆசிரியர்களுக்கு கூட வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கு கூட இப்படிதான். யாருக்குமே பிறருக்கு தன்னுடைய மனதினுடைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு தோன்றதில்லை. ஏனென்றால் அனைவரும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு குழப்பத்தில், மனம் பலவீனமாக இருக்கும்பொழுது அந்த மனதில் இருந்து வரக்கூடிய வார்த்தை கூட பலவீனமான வார்த்தை தான் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லோருமே அனுபவம் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் மற்றவங்களுடைய குறையை சரி பண்ணணும், மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு தைரியத்தை கொடுக்கணும், ஆறுதலை கொடுக்கணும்னா முதலில் நாம் அப்படி இருக்க வேண்டும். இதனுடைய ஒரு அனுபவம் உலகத்தில் எல்லோரிடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ யாருமே தன்னுடைய மன விருப்பங்களை அதனால் இப்போது யாருமே தன்னுடைய மனதினுடைய பிரச்சனைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறதே இல்லை. தானே தன்னுடைய மனதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு போட்டு குழம்பி போயிருக்காங்க. இந்த நேரத்தில் மெதுவாக அது என்ன ஆகுதுன்னா ஒரு மனநோயாளியாக தன்னை ஆக்கிக்கிறாங்க. ஒரே ட்ரஸ்டில் வந்துடுறாங்க. மெதுவாக இது வளர்ந்து போதை பழக்கத்துக்கு அடிமையிடுறாங்க. அதனால் இந்த ஆன்மீக கல்வி என்ன செய்யுதுன்னா மனதினுடைய எல்லா விதமான விஷயங்களையும் இறைவனிடத்தில் சொல்ல கற்றுக் கொடுக்குது. இப்போ இன்னைக்கு இறைவன் பற்றி சொன்னாலே ஜனங்களுக்கு பல கேள்விகள் வருது. ஆரம்ப காலத்தில் அவங்கிட்ட இந்த வெளி உலகத்துடைய கல்வி அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள்கிட்ட அவ்வளவு இல்லை. ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை இருந்தது, பக்தி இருந்தது. கண்ணுக்கு தெரியாமல் இருந்த அந்த இறைவனிடமிருந்து பலத்தை வாங்கிக்கிட்டாங்க, சக்தி வாங்கிக்கிட்டாங்க. மன வலிமையோடு சந்தோஷமான ஒரு குடும்பத்தை நடத்திட்டு வந்தாங்க. அதனால் இப்போ கூட இந்த ஆன்மீக கல்வி நமக்கு இதுதான் கற்றுக் கொடுக்குது. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவனோட பேச வைக்குது. எப்படி பேசணுங்கிற அந்த ஒரு வாழ்க்கை முறை கூட நமக்கு கற்றுத்தருகிறது இந்த ஆன்மீக கல்வி. ஆக இந்த ஆன்மீக கல்வியில் முதல்ல நம்மை பற்றிய சரியான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்குது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்களை பற்றி கற்றுத்தருகிறது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனம், புத்தி, நம்முடைய குணாதிசயங்கள் இதை நன்றாக பார்ப்பதற்காக, அதை பற்றி ஆராய்ந்து சிந்திப்பதற்காக, எந்த இடத்துல
நம்மகிட்ட குறை இருக்கு, அதை நிறைவாக்குவதற்காக என்ன செய்யணும், இப்படி நம்மை பார்ப்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் நம்ம கிடைக்கும். இப்படி யாரு தன்னுடைய மனம் புத்தி எவ்வளவு பலவீனமாக இருக்கின்றதா, இல்லை பலசாலியாக நான் இருக்கின்றேனா, ஒருவேளை நான் பலவீனமாக இருக்கிறேங்கிறப்ப இந்த மனதிற்கு பலம் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சோதிக்க ஆரம்பிக்க வைக்குது இந்த கல்வி. ஆக நான் பலவீனமாக இருக்கும்போது என்னை பலசாலியாக ஆக்கக்கூடியவர் எப்பொழுதுமே சதா காலம் தன்னுடைய பலத்தை யார் குறைப்பதில்லையோ அது அந்த ஒரே ஒரு இறைவன் தான். அவரிடம் தொடர்பு வைக்கும்பொழுது அவரிடமிருந்து நம்முடைய மனதிற்கு வலிமை சக்தி கிடைக்க ஆரம்பிக்கிறது. நான் அமைதியான ஆத்மா, நான் சக்தி நிறைந்த ஆத்மா, நான் தூய்மையான ஆத்மா. இந்த ஒரு சத்தியத்தையும் கூட இந்த ஆன்மீக கல்வி நமக்கு கற்றுத்தருகிறது. கூடவே இன்னைக்கு மனம் புத்தி சரியில்லாத காரணத்தினால நம்மால் சரியான முடிவெடுக்க தெரியாம தான் உலகத்தில் பலர் பலவிதமான தவறு செய்வாங்க. வேணும்னு யாருமே பண்ணுறதில்ல. அந்த பகுத்தறியக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி கூட இந்த ஆன்மீக கல்வியின் மூலமாக நிறையவே கிடைக்குது. ஆக யாரிடத்துல பகுத்தறியக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்குமோ நிச்சயமாக எது சரி, எது தவறு, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுங்கிறத நல்லா புரிந்து கொண்ட பிறகு யாருமே தவறான வழியில் போகவே முடியாது. ஆக இந்த ஒரு கல்வியினுடைய அதாவது லட்சியமே ஒவ்வொரு மனிதனும் அநேக விதமான குணங்கள் நிறைந்த, கலைகள் நிறைந்த, சக்திகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பதுதான். ஆக முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையினுடைய ஆதாரத்தினால நம்மால் என்ன வேணுமானாலும் செஞ்சுக்கலாம். ஆகவே நாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் பரமாத்மா இறைவன் கற்றுத்தரக்கூடிய இந்த ஆன்மீக கல்வியை பற்றி தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை பயிற்சி செய்து நற்பண்புகளை வளர்த்து கொள்ளலாம். ஆகவே நம்முடைய உண்மையான ஆசிரியர் அந்த இறைவன் ஆவார். அந்த இறைவனுக்கு இந்த ஆசிரியர் தினத்தன்று அவருக்கு மனதால் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் அந்த இறை தந்தை, இறை ஆசிரியரை நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நினைப்போம். வாருங்கள். ஓம் சாந்தி. நான் ஒரு தெய்வீகமான சக்தி, நான் ஆத்மா, எனக்குள் மனம் புத்தி மற்றும் அநேக விதமான குணங்கள் இருக்கின்றன. நான் இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் எனக்குள் இருக்கும் நற்பண்புகளை வெளியில் கொண்டு வர வேண்டும். நான் இப்பொழுது என்னுடைய உண்மையான இறை ஆசிரியரிடமிருந்து
சக்திகளை வாங்கி எனக்குள் இருக்கும் பண்புகளை வெளிக்கொண்டு வருவதற்காக நான் என்னைப் போலவே ஒளி பிரகாசமாக இருக்கின்ற இறை ஆசிரியர், இறை தந்தை, உண்மையான குருவிடம் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். சத்குருவாகிய சத்தியமான டீச்சர் ஜோதி ஸ்வரூபமானவர். அவர் முழு உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதாத்மாக்களுக்கும் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். நான் இப்பொழுது அந்த ஆசிரியரிடமிருந்து நான் இப்பொழுது அந்த இறை ஆசானிடமிருந்து சக்திகளை, குணங்களை அடைந்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய அன்பின் தொடர்பின் மூலமாக என்னிடத்தில் இருந்த பலவீனங்கள் மிகவும் தூரமாக வெளியில் சென்று கொண்டிருக்கின்றன. என்னுடைய மன வலிமை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. என்னிடத்தில் அதிகமாக பொறுமை சக்தியும் சமாளிக்கும் சக்தியும் தைரியமும் வந்து கொண்டிருக்கின்றன. நான் ஆத்மா இப்பொழுது பயமற்ற நிலையில், சக்திசாலி நிலையில் இருக்கின்றேன். நான் இப்பொழுது மிகவும் உறுதியானவனாக ஆகிவிட்டேன். என்னுடைய ஆடாத அசையாத உறுதியான மனநிலையின் மூலமாக இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் உறுதியான மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையை அமைத்து கொடுப்பதற்காக இறை ஆசிரியர் என்னை ஒரு கருவியாக ஆக்கிவிட்டார். நான் இப்பொழுது அவரிடமிருந்து பெற்ற சக்திகளையும் குணங்களையும் என்னுடைய வார்த்தை மற்றும் செயல் மூலமாக என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய செயல்கள் மூலமாக காட்டிக்கொண்டிருக்கின்றேன்.
அனைவருக்கும் நன்மை செய்யும் குணம் நிறைந்த சக்தி நிறைந்த ஆத்மா நான். அனைவரும் ஒரு நல்ல மனநிலையோடு மிகவும் சந்தோஷமாக பயமற்றவர்களாக இருக்க வேண்டும், திருப்தியாக இருக்க வேண்டும், தைரியத்துடன் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி. என்னதான் நம்மோடு பலர் இருந்தாலும் அவர்களை நாம் எப்பொழுதும் சார்ந்து இருக்க முடியாது. மாறாக நமக்குள் எந்த அளவிற்கு மனதின் சக்தி இருக்குமோ அந்த அளவிற்கு வெளிப்புற சூழ்நிலைகளை நம்மால் சமாளிக்க முடியும். எனவே அதற்கு நம்மை நாம் யார் என்று தெரிந்து கொண்டு இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்குள் இருக்கும் சக்தியை அதிகரித்து கொள்ளலாம் என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்த மூத்த சகோதரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்முன் சிறப்புரையாற்ற வருகிறார் எளிமை மற்றும் பணிவின் திரு உருவமாக இருக்கும் டாக்டர் எஸ் அறிவழகி அவர்கள். மருத்துவ குடும்பத்தின் பின்னணியில் இருந்து வந்த இவரும் அல்ட்ராசோனோகிராம் மற்றும் HIV எய்ட்ஸ் மருத்துவத்தின் ஸ்பெஷலைசேஷன் உடையவர். தற்போது ஆனந்த் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி என்னும் கல்வி நிறுவனத்தின் செக்ரட்டரியாக பொறுப்பு வகிப்பவர். புதுமையை விரும்பும் இவர் ஆசிய கண்டத்திலேயே முதல் முறையாக ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இம்பேர்ட் பர்சன்ஸ்களுக்கான ஒரு BE பட்டப்படிப்பை அப்போதைய பிரசிடென்டான மறைந்த திரு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மூலம் கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்த பெருமை இவருக்கு உண்டு. ஒரு மருத்துவராக மாணவ சமுதாயத்தினரிடம் இரத்த தானத்தை பற்றிய விழிப்புணர்வை கொடுப்பவர். மாணவர்களுக்கு உலகிய கல்வியுடன் பண்புகளை வளர்க்கும் கல்வியும் அவசியம் என்பதை உணர்ந்த இவர் தன்னுடைய கேம்பஸிலேயே பிரம்மா குமாரிகளுக்கு என ஒரு இடம் கொடுத்து அங்கு தாட் லேப் என்னும் கருத்தில் மாணவர்களுக்கு ராஜயோக தியான பயிற்சி அளிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து உதவியவர். வாருங்கள் இவரின் கருத்துக்களை இப்போது கேட்கலாம். ஓம் சாந்தி. வணக்கம். The recent pandemic has really transformed life from all quarters. If we reflect back a little, it comes to a clear term that lack of respect for the resources around both people and nature, that is from greed to grow fast, shortcut preference over smart cuts, and a mechanical way of living, etc., has compelled the supreme power to shut down everything overnight, resulting in lockdown to slow down. No one
no industry, no word was spared. Today, the way of life has taken a paradigm shift. For the past 4-5 months, the life is within the four walls of the house. I feel the Supreme Power has decided to remind us the rich tradition which is unique to our motherland. Typically, if you analyze what are the protections we are taking for the COVID-19, like washing your hands and feet once you come back from outside, take care of the other people, keep your surroundings clean, greet everyone with vanakkam and namaste, and isolating yourself if you identify any symptoms, and devoting yourself for your personal physical and mental fitness, and prayer has become an integral part of life. All the above are not new. These are all regular habits for generations before ours. Unfortunately, under the pretext of modernization, we bid goodbye to all these fundamentals. This pandemic has made us remember all these basic principles. We should keep this as foundation to build on it. Also, COVID-19 has proven that change is inevitable. And also, it has encouraged us to become tech savvy, especially in the education field. What started as personal learning is moving towards portal learning, and rote learning is moving towards remote learning, and the group learning is moving from classrooms to Zooms. That is, we have started to adapt e-learning for studying. The COVID-19 pandemic has left everyone in a state of conflict. Path of righteousness is the only way to lead a peaceful and pleasant life, overcoming the challenges that come under the way. You all know that we have different forms of lives, like personal life, professional life, spiritual life, social life, etc. We usually don't concentrate on spiritual life. Now it is time for us to concentrate on spiritual life, meaning exposure of spiritual knowledge is important in the days to come, as emotional caution plays a major role in the upliftment of mankind. We have organizations like our Brahma Kumaris available across. We should make use of it to keep oneself fit both physically and mentally. Most of us confuse with the word spirituality. Spirituality means it will make us more responsible. It teaches us to be more responsible, and it makes us more confident. Also, it insists that we are God's child and we have infinite potential. This faith frees from the anxiety of the present state, and it helps us to focus doing our best. Thus, the saying, do your best and God will take care of the rest. In short, it helps to find out the treasure within, and it will be empowering. Thus, we can face this crisis with confidence. I think spiritual knowledge can change the spicy life to safety life. At our group of institutions, we are imbibing spirituality as a part of our daily educational activities. Like in Anand Institute of Higher Technology, we have started a center for meditation with the support of Brahma Kumaris, where we encourage the students to participate in it. To conclude, I feel the new normal life needs spiritual knowledge also to assess our own strengths. Thank you very much. இந்த கோவிட் பேண்டமிக் நேரத்தில் நாம் பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல பழக்கங்களும் ஒரு காலத்தில் இருந்தவைதான். ஆனால் மாடர்னைசேஷன் என்னும் பெயரில் நாம் இவை அனைத்தையும் மறந்துவிட்டோம் என்பதை நமக்கு நினைவுபடுத்தினார். ஆன்மீகம் என்பது உண்மையிலேயே நம்மை மிகவும் பொறுப்புடையவராக ஆக்க வேண்டும் என்று ஒரு அழகான கருத்தை நம் முன் எடுத்துரைத்தார். மற்றும் தன்னுடைய கல்லூரியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வேல்யூ எஜுகேஷன் சென்று சேர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அந்த கல்லூரியின் கேம்பஸிலேயே நமக்கு ராஜயோகா மெடிடேஷன் கற்றுக் கொடுக்க இடம் கொடுத்து அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த சகோதரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கல்வியாளர்களின் இந்த மாநாட்டில் ஒருவர் மற்றொருவருக்கு சளைத்தவர் அல்ல. வாருங்கள் இப்போது கேட்கலாம் ராஜயோகி டாக்டர் BK பாண்டியமணி சகோதரர் அவர்களின் உரையை. பிறருக்கு கற்பிக்கும் முன் தான் கற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை மனதில் வைத்து சகோதரர் அவர்கள் சுமார் 26
இளங்கலை, முதுகலை, பட்டய படிப்புகள் படித்திருப்பது ஒரு மிகப்பெரிய வாழ்நாள் சாதனை என்றே கூற வேண்டும். பிரம்மா குமாரிகளின் கல்வி பிரிவின் கீழ் இயங்கும் மதிப்புணர்வு கல்வி என்னும் வேல்யூ எஜுகேஷன் திட்டத்தின் இயக்குனராக பொறுப்பு வகிப்பவர். இப்போது இந்த கல்வி கிட்டத்தட்ட 18 இந்திய பல்கலைக்கழகங்களிலும் 2 ஃபாரின் பல்கலைக்கழகங்களிலும் வழங்கப்பட்டு வருகிறது. சகோதரர் 30க்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான மாநாடுகளை நடத்தியதில் முக்கிய பங்காற்றியவர். மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் நேபாளம் போன்ற நாடுகளுக்கும் சென்று இறை ஞானத்தை கொடுக்கும் சேவை செய்துள்ளார். பிரம்மா குமாரிகளின் டிவி சேனலின் மூலம் புதியதோர் தொடக்கம், ஆன்மீகமும் ஆரோக்கியமும், வினா விடை, மலரட்டும் வசந்தம் போன்ற தொடர்களை வழங்கியிருக்கிறார். இத்துடன் வெற்றியின் பாதையில் மனதை வெல்லுங்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு ராஜயோக தியானம் என்னும் புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார். மதிப்புணர்வு கல்வியை ஜெயிலில் உள்ள கைதிகளுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களிடம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த பெருமை உடையவர். வாருங்கள், சகோதரர் அவர்களின் இனிய தமிழ் உரையை இப்பொழுது கேட்டு மகிழ்வோம். ஓம் சாந்தி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை அடையார் பிரம்மகுமாரிகள் மூலமாக நடத்தப்பெறும் இந்த நியூ எஜுகேஷன் ஃபார் நியூ லைஃப் என்ற கான்ஃபரன்ஸ் மூலமாக சந்திக்கிறதில் நான் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். நம்ம தலைப்பே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு நியூ லைஃப், புது வாழ்க்கை, அதற்கான ஒரு புதிய கல்வி. புது வாழ்க்கையை நாம் ஏன் விரும்புகிறோம்? ஏன்னா இப்போ நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை நாம் விரும்புகிற மாதிரி இல்லை. அதாவது நாம் ஒவ்வொருவரும் கூட, யாராக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும், எந்த நிலையில் நாம் இருந்தாலும் எப்போதும் என்ன விரும்புகிறோம்? அமைதியாக இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், நாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். இதைத்தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இது சாத்தியமாக இருக்கா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. இதுக்கு நான் ஒரு கதையை உங்கள்கிட்ட கூற விரும்புகின்றேன். ஒரு படித்த அறிஞர் தன்னுடைய ஒரு சிறப்பான சொற்பொழிவை ஒரு கிராமத்தில் ஆட்டிட்டு திரும்புகிறார். திரும்பும்போது அவர் ஒரு நதியை கடக்க வேண்டியிருக்கு. அந்த நதி கரையில் பரிசலில் ஒரு ஓடம் ஓட்டுபவர் உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட சொல்கிறார், நான் அக்கறைக்கு போகணும், என்னை நீ கூட்டிகிட்டு போவேங்கிறார். சரின்னு சொல்லி நீங்கள் ஏறுங்க சாமின்னு சொல்லிடுறாரு. இவர் ஏறிடுறார். கொஞ்சம் தூரம் படகுல போகும்போது இவர் அந்த பரிசல் ஓட்டிகிட்ட கேட்குறாரு, நீ வாழ்க்கையில் படிச்சிருக்கியா ஏதாவது அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், எங்கே சாமி நான் படிக்கலை அப்படின்னார். உன் வாழ்க்கையில் பாதியை நீ இழந்துட்ட அப்படின்னார். அடுத்து கேட்டார், நீ ஏதாவது சொற்பொழிவில் கேட்குற வாய்ப்பு இருக்கா, நீ கேட்டிருக்கியா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை சாமி நான் கேட்டதில்லை அப்படின்றார். இன்னும் ஒரு 1/4 உன் லைஃப் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. ஒரு கொஞ்ச நேரத்தில் திடீர்னு அந்த விரிசல் ஓட்டி இவர்கிட்ட கேட்டார், உங்களுக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, ஏன் கேட்குற அப்படின்னார். இப்போ இந்த படகுல ஓட்டை விழுந்துடுச்சு, இப்போ இதை மூழ்க போகுது, அதனால தான் நான் கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னார். இவர் பதறி போயிட்டார். ஏன்னா இவருக்கு உண்மையிலே நீச்சல் தெரியாது. அப்போ அவர்கிட்ட கையெடுத்து கும்பிடுறாரு, கெஞ்சிறாரு, எப்படியாவது என்னை காப்பாற்றிட்டுன்னு சொல்லி. அவனும் அவரை எப்படியோ கையை பிடிச்சி காப்பாற்றிடுறார். இப்போ இந்த நிகழ்வுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நாம் பலரும் கற்றவர்களாக இருக்கலாம், எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கான அந்த கல்வியை நாம் பெற்றிருக்கின்றோமா என்பது தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நாம் எவ்வளவோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் முன்னேறி இருக்கோம், விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்கிறோம், அறிவியலில், நம்மளுடைய கல்விகளில் முன்னேறி இருக்கிறோம். நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த உலகமே நம்ம கையில் தான் இருக்குது. நாம் சந்திர மண்டலத்துக்கு என்ன, செவ்வாய் மண்டலத்துக்கே நம்மளால் போக முடியும், நாம் இயற்கையே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்லாம் ஒரு தவறான பிலீஃப் சிஸ்டம் நம்மகிட்ட இருந்தது. ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் இன்றைக்கி உலகத்தை என்ன ஆக்கிட்டு முடக்கி போட்டுடுச்சு. எதுவுமே செய்ய முடியல, நம்மளால் வெளியில் வர முடியல, நார்மலாக செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் எக்கனாமிக் கிரைசிஸில் வந்துட்டோம். இது என்ன சொல்லுது?
சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான எம்பவர்மெண்ட் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தெரிய வருது. ஆக வாழ்க்கை வாழ்வதற்கான கலையை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோமா? இந்த கல்வி முறை நமக்கு இதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்லலாம். ஒரு ஃப்ராக்மெண்டட் growth, ஒரு முழுமையான வளர்ச்சி என்பது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ முழுமையான வளர்ச்சி எப்போ வரும்னா புதிய கல்வி திட்டம் நம்மகிட்ட வரணும். கவர்மெண்ட்டில் எதோ யோசிக்கிறாங்க புதிய கல்வி திட்டம்னு. ஆனால் நான் புதிய கல்வி அப்படின்னு எதை சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் நாம் என்ன படிச்சுட்டு வந்தோமோ அது நமக்கு இப்போ நிகழ்காலத்தில் அப்ளை பண்ண முடியல. உண்டா இல்லையா? அதுக்காக நான் படித்தது தப்புன்னு சொல்ல வரல, கற்றுக்கிட்டது தப்புன்னு சொல்ல வரல. கடந்த காலம், அதன் நிகழ்வுகள், நம்மளுடைய அனுபவங்கள் நமக்கு பாடமாக இருக்க முடியுமே தவிர நிகழ்காலத்தில் நடைமுறையில் அது ஒத்து வராது. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்கள்கிட்ட என்னுடைய கேள்வி என்னென்னா, எதிர்காலத்தினுடைய கடந்த காலம் எது? எதிர்காலத்தினுடைய கடந்த காலம் நிகழ்காலம். அப்போ எதிர்காலம் சிறப்பாக ஒன்றாக அமைய வேண்டுமென்றால் நிகழ்காலத்தை நம்ம அதை பற்றி திங்க் பண்ணணும், பிளான் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அடைய முடியும் அல்லவா? ஆக புதிய கல்வி என்பது இதுவரைக்கும் நாம் கற்ற கல்வியாக இல்லாமல் புதிதாக இருக்க வேண்டும். சம்திங் கிரியேட்டிவ் அண்ட் நியூ. அதனால்தான் இறைவன் இப்போ இந்த சங்கம யுகத்தில் டைமண்ட் ஏஜில் பரக்காய பிரவேசம் பண்ணி நமக்கு அந்த ராஜயோக கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார். இதன் மூலமாக நாம் விரும்புகின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிகின்றது. ஏன்னா மாற்றம் ஒன்று தான் என்றுமே மாறாதது. நாம் மாற்றம் என்று கூறுவது முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை கூட தான். ஆக வாழ்க்கையில் நம்ம வளரணும்னு நினைக்கணும், முன்னேறணும்னு நினைக்கிறோம். ஆக நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பொருள் பதிந்த வாழ்க்கையாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, அமைதியான வாழ்க்கையாக ஆக வேண்டுமென்றால் அதற்கான மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அப்போ மாற்றம் எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? எப்படி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அப்படியே இப்பையும் நினச்சா, என்ன நான் செய்து கொண்டிருந்தேனோ அதையே இப்பையும் செய்வேன். என்ன நான் செய்து கொண்டிருந்தேனோ அதையே இப்பையும் செஞ்சால் எனக்கு என்ன கிடைத்ததோ அதுதான் இப்பையும் கிடைக்கும். ஆக எனக்கு கிடைக்க வேண்டியது வேறொன்றாக வேண்டுமென்றால் என்னுடைய மாற்றம் எங்கே ஆரம்பிக்கணும்? என்னுடைய எண்ணங்களில். அப்போ நான் நினைப்பது வேறாக இருக்க வேண்டும், அதன் காரணமாக செய்வது வேறொன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நான் விரும்பிய ஒன்றை அடைய முடியும். ஆக நாம் இந்த மாற்றத்தை நம்ம மேலே திணிக்கும்போது நம்மளுடைய மனம் சாதாரணமாக பார்த்திங்கன்னா எதிர்க்கின்றது. ஏன்னா எதில் நாம் பழக்கப்பட்டிருக்கோமோ அதுக்கு நாம் அடிமையாக இருக்கின்றோம். அங்கே தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் திங்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு உலகத்தில் வெற்றி அடைந்தவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் திங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ மரத்துலேருந்து ஆப்பிள் பழுத்தோடனே கீழே விழுது. கீழே விழுந்தான், இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இது ஏன் கீழே விழுந்தது, மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அதனுடைய பலனாக தான் பூமிக்கு புவி ஈர்ப்பு சக்தி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சார். ஆக நம்ம மாற்றி யோசிக்கிறதுக்கு கூட தெரியணும். அதற்காக தான் இறைவன் நமக்கு இப்போ இந்த ராஜயோக கல்வி, புது கல்வியை கொடுக்கின்றார், புது வாழ்வை நாம் அடைவதற்காக. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி உலகம் முழுக்க 10 லட்சம் ஃபேமிலிஸ் இந்த ராஜயோக கல்வியின் மூலமாக பயனெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் கல்வி மட்டுமல்ல, ராஜயோக வாழ்க்கை முறை இருக்குது. வாழ்க்கை முறை என்ன சொல்லுது? இந்த ஞானத்தை பெறுகின்ற கல்வியை எப்படி நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம அப்ளை பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்குது. ஆக எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொண்டால் நாம் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம், டென்ஷன் ஃப்ரீயாக வாழலாம், ஆங்கர் ஃப்ரீயாக வாழலாம், ஹேட்னஸ் ஃப்ரீயாக வாழலாம் அப்படிங்கிறதான் கற்றுக் கொடுக்குது. அப்போ இதுக்கு we require some power. இதுதான் செல்ஃப் எம்பவர்மெண்ட்னு சொல்கிறோம். அது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா ராஜயோக தியானம் மூலமாக. ஆக இறைவன் இந்த புது கல்வியை ஒரு ஞான கடலாக இருந்து சுப்ரீம் டீச்சராக ஆகிட்டு 5000 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை இப்போ தான் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கின்றார். ஆக அந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக
இப்போ மட்டும் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சுகம் மற்றும் ஆனந்தத்தை அடைவதில்லை, வருகின்ற 21 ஜென்மங்களுக்காக நாம் சேமித்து வைக்க முடிகின்றது. ஆகவே நான் உங்கள் அனைவரையுடன் கேட்டுக்கொள்வது, புது உலகிற்கான, புது உலக படைப்பிற்கான, அதாவது தாழ்ந்த நிலையில் இருந்த நாம் உயர்ந்த நிலையை அடைவதற்காக, அதாவது தமோ பிரதானமாக இருந்த நாம் சத்தோ பிரதானமாக ஆவதற்காக இறைவனுடைய கல்வியின் பலனை நாம் ஏன் பெறக்கூடாது? ஏனென்றால் பிரம்மகுமாரிகளுடைய டீச்சிங்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னா, எதுவரை நீங்கள் வாழ்கின்றீர்களோ அது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதாவது லைஃப் லாங் லேர்னிங். நம்ம லைஃப் லாங் ஏன் லேர்ன் பண்ணணும் தெரியுமா? ஏன்னா நம்முடைய லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் இட்ஸ் டீச்சிங்ஸ். நம்ம வாழ்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பதை நிறுத்துவதே இல்லை. ஆக நாம் ஏன் கற்றுக்கொண்டே வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து அதை மகிழ்ச்சியாக அமைத்து கொள்ளக்கூடாது என்ற கேள்வியுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் நம் எண்ணங்களில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ராஜயோகம் என்பது ஒரு கல்வி முறை மட்டும் அல்ல, மாறாக இது ஒரு வாழ்க்கை முறையாகும். எனவே சுயம் இறைவனே கற்றுக் கொடுக்கும் இந்த கல்வியை நாம் அனைவரும் கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக நம்முன் ஒரு சிறந்த அனுபவ உரையை பகிர்ந்து கொள்வதற்காக வருகிறார் டாக்டர் எஸ். விஸ்வநாதன் அவர்கள். தற்போது BK தாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் என்னும் மருத்துவக் கல்லூரியில் ப்ரொஃபஸர் அண்ட் மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்டாக பணியாற்றி வருகிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சென்டர் ஃபார் யோகா ஸ்டடீஸ் என்னும் புதிய துறையின் டைரக்டராக பொறுப்பு வகித்தவர். முதலில் பிரம்மா குமாரிகளோடு இணைந்து சிறு அளவில் தியான மையமாக அங்கு ஆரம்பித்த இந்த சேவை பிறகு அதுவே பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வியின் மூலம் பட்டய படிப்பாக அங்கீகாரம் பெற்றதில் சகோதரரின் பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். இது மட்டுமல்லாமல் இளைஞர்களிடம் போதை பழக்கத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சேவையும் செய்து வருகிறார். கிட்டத்தட்ட 49 தேசிய மருத்துவ கல்வி மாநாடுகளில் பங்கேற்ற பெருமையும் இவருக்கு உண்டு. 50,000த்திற்கும் மேற்பட்டவர்களை யோகாவில் பயிற்றுவித்த சாதனையாளரும் கூட இவர். தன் அளப்பரிய சேவைகளுக்காக ஐயமின்றி பல விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார். வாருங்கள் கேட்கலாம் அன்பு சகோதரரின் அனுபவ உரையை. எல்லாம் அல்ல பேராற்றலின் கருணையை உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். 26ஆம் தேதி மார்ச் என்னுடைய சன் எனக்கு சொல்லிட்டு போனாரு, அப்பா ஒரு அப்பாவா பையனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து வைங்க, அதை நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனால் திரும்பி வரல. அதை எல்லாருக்கும் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். உங்கள் சுய முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கைக்கும் உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லி கொடுத்தாருங்கிறதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல நான் சொல்ல விரும்பினது, டிசிப்ளின் ரொம்ப வேணும் வாழ்க்கையில். ஒரு ரொட்டீன் டிசிப்ளின். இனிஷியலாக அது பெயின்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கும் பிடிக்காது, மற்றவங்க அட்வைஸ் பண்ணால் நம்மளுக்கு பிடிக்காது. அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். இதுதான் சுவாமி விவேகானந்தரும் சொல்கிறாரு, ஜேம்ஸ் ஆலன்ங்கிறவரும் சொல்லியிருக்காரு. இனிஷியலி பெயின்ஃபுல் அண்ட் ரிப்பல்லண்ட். சொன்னால் கடுப்பாக இருக்கும், என்னடா சொல்கிறாங்கன்ட்டு. பட் லேட்டர் இட் இஸ் பிளிஸ் அண்ட் இம்மார்டாலிட்டி. உங்களுக்குள்ள ஒரு ரொட்டீன். 5 மணிக்கு எந்திரிக்கிறது, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, கொஞ்சம் புக் படிக்கிறது, கொஞ்சம் நல்ல விஷயத்தை கேட்குறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது நான் சொல்ல விரும்பினது லா அபைடிங்காக இருக்கணும். லா அபைடிங் பண்ணலைன்னு சொன்னால் நம்ம ரொம்ப தப்பாக போயிடும். மூணாவது பார்த்தீங்கன்னா மொமெண்ட் மொமெண்ட் வாழணும். எப்போ பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ கோ ஃபார் டிப்ரெஷன். இப்படியாச்சு அப்படியாச்சு, இப்படி நடந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், ஒரு கில்ட் டிப்ரெஷன். ஃபியூச்சரை பற்றி நினைக்கிறப்ப ஒரு ஆன்சைட்டி வரும். அதனால லிவ் மொமெண்ட் டு மொமெண்ட். நாலாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பீயிங் பிஸி. எனக்கு டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைங்கிறாங்க. பீயிங் பிஸி அது ஒரு வியாதி. டைம் எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்ப, இந்த எஸ்பெஷலி இந்த கொரோனா டயத்துலலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கப்ப பிஸியாக இருந்து பழகணும். என்ன பண்ணலாம், என்ன பிளான் பண்ணணும். இப்போ சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க,
இது மாதிரி ஏதாவது இங்கே ஸ்பீச் கொடுக்கலாம்னு. அப்போ பிளான் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடணும். பிஸியாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து பண்ணணும், இல்லாட்டி தப்பு பண்ணிடுவோம். லாஸ்ட்டாக நான் சொல்ல வந்த அட்வைஸ் வந்து, சில லைஃப்பில் நம்ம வந்து எதிர்பார்க்காது நடக்கும், பிஸ்னஸ்லையோ ஃபேமிலியோ. எனக்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்ததே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய சன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ ஹையஸ்ட் ப்ரேயர், காட் give me the serenity to accept those things which I cannot change, and the courage to change the things which I can, and the wisdom to know the difference. இது என்னன்னா, எனக்கு ஒரு செரினிட்டி, இதெல்லாம் மாற்ற முடியாதோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், எதை மாற்ற முடியுமோ மாற்றக்கூடிய தைரியத்தை கொடுக்கணும், அந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த விஸ்டத்தை கொடுக்கணும். இது வந்து நான் அவருக்கு சொல்ல விரும்பினது. அவர் இல்லை, ஆனால் நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொல்லுவார், அப்பா, ஐ லாஸ்ட் த்ரில் இன் டாக்கிங், ஐ ஹவ் த்ரில் இன் டூயிங் இட், மேக் இட் ஹேப்பன். அப்படி ரொம்ப பேர் இப்போ ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மளுக்கு மெட்டீரியல் வருது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் பார்க்குறோம், போயிடுது. அப்போ ஒரு பேசுகிறோன்னா சந்தோஷமாயிருது. அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோமா? ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அது ப்ரொஃபவுண்ட் அட்வைஸ். ஆக்ஷன் அலோன் ஹேவ் ரைட். சும்மா இரு சொல்லற அப்படின்னு சித்தர்கள் சொன்னாங்க. அதை எனக்கு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். லிவ், லவ் அண்ட் டை வித் பேஷன். எதை பண்ணாலும் பேஷனேட்டாக பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப உண்மை. சும்மா கடமைக்கே பண்ணக்கூடாது. ஒன்று நீங்கள் பிடிச்சதை பண்ணால் ரொம்ப லக்கி, இல்லை ஒரு இடத்துல போயிட்டோம் பிடிக்காதான் நான் பண்ணியாகணும் அப்படின்னு சொன்னால் அதை பிடிக்கிற மாதிரி கற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி உணர்வு. அதுக்கு எக்ஸாம்பிளாக இருந்தார். ஒரு அப்பாவுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ நன்றி உணர்வு, நன்றியே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஒரு தொழில் செய்கிறோன்னா அதில் உண்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உண்மை இல்லாட்டி யாருமே இப்போ ஏமாற்ற முடியாது, தூக்கம் வராது நிம்மதியாக. ஒரு உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். ஒரு 1000 ரூபா வாங்குறோன்னா ஒரு 10 மடங்கு 20 மடங்கு குவாலிட்டி கொடுக்கணும். இன்னும் நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். ஒரு தொழில் செய்கிறோன்னா அந்த தொழில் நல்லா தெரியணும். இப்போ நான் டாக்டர் இருக்குன்னா எனக்கு டாக்டர் தொழில் தெரியணும், ஒரு கம்ப்யூட்டரில் இருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் தொழில் தெரியணும். சில பேர் சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு அட்வைஸை கேட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இல்லை, தொழில் நல்லா தெரியணும் அப்படின்னு. அடுத்தது லைஃப் இஸ் ஒன் டைம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, ரிஸ்க் எடுத்துக்க பழகுங்க, கால்குலேட்டட் ரிஸ்க். சும்மா ரிஸ்க் கிடையாது. அண்ட் யூ ஹேவ் டு கோ ஹெட். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். இந்த சென்னையில் 3 கிளினிக் ஆரம்பித்தார், காஸ்மெட்டாலஜி பிரான்ச் அண்ட் ஸ்கின்ல. ஒரு 3 வருஷத்துக்குள்ள, ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள ஒரு டாக்டர் என்னென்ன பண்ண முடியுமோ அதை இந்த ஜி கிளினிக்கில் அவர் பண்ணார். அப்போ வில்லிங் டு டேக் ரிஸ்க். அடுத்தது உலகத்தை பார்க்கணும், மற்றவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும், ஓப்பன் மைண்டடாக இருக்கணும், ஈகோவாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கே எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது, ஓப்பன் மைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. டோன்ட் கோ பிஹைண்ட் பீப்புள், அவர் பெரியவர் இவர் பெரியவர் அப்படிங்கிற தேவை கிடையாது. அது வந்து திருமந்திரத்தில் சொன்னது தான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே, நோ தைசெல்ஃப். அதுதான் நம்மளுக்கு மெடிடேஷன் சொல்லி தர்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும். இன்னொன்று, ரொம்ப கஷ்டப்பட்டு எதையும் பண்ணக்கூடாது. ஒன்லி ஒரு டாங்கிஸ் தான் கஷ்டப்படும். 10 மணி நேரம் நான் வேலை பார்த்தேன், 20 அப்படி படிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்படி கிடையாது. ஃபோக்கஸ்டாக ஒரு கோல், ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டட் எஃபர்ட்டாக ஒரு 5 hours ஒர்க் பண்ணுங்கள். நல்ல எக்ஸசைஸ் பண்ணி பாடியை வச்சுக்கணும். இன்னொன்று, எல்லாத்துக்கும் மேலே ஒரு லைஃப் அன்சர்டனிட்டி இருக்குது, அதை அக்செப்ட் தான் பண்ணிக்கணும். நம்ம பெயினை நம்ம தான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என் பையன்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். மே காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. மிகவும் அனுபவபூர்வமான மற்றும் உணர்வு பூர்வமான ஒரு உரையை நாம் இப்போது கேட்டோம். எதை நம்மால் மாற்ற முடியாதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை இறைவன் நமக்கு தருவார் என்பதையும், மற்றும் நிகழ்காலத்தில் வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் மிக அழகாக அருமையாக எடுத்துரைத்த சகோதரர் அவர்களுக்கு நன்றிகள்.
அடுத்ததாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கல்லூரியில் பிரின்சிபலாக பணியாற்றி வரும் டாக்டர் வி சேகர் அவர்களின் உரையை கேட்க இருக்கிறோம். ஒரு நல்ல கல்வியாளர் மற்றும் நிர்வாகியாக இருக்கும் இவர் 20க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸில் பயிற்சி வகுப்புகளை நடத்தியவர். 25 வருடங்களுக்கும் மேலாக கல்வித்துறையிலிருந்து தனது சேவையை புரிந்து வருகிறார். ப்ரொஃபசர் திரு வி சேகர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வி சேகர், பிரின்சிபல் ஆஃப் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மாமல்லபுரம், சென்னை. முதலில் அனைவருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியானது 19 வருடங்கள் முடிந்து 20வது வருடத்தில் நுழைந்துள்ளது. இது எனது தாளாளர் திரு ஆர் சீனிவாசன் அவர்களுடைய சீரிய தலைமையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு 2 விஷயம் முக்கியமானது: உடல் தூய்மை, மன தூய்மை. உடல் தூய்மை என்பது யார் வேணாலும் செஞ்சுக்கலாம், அது நார்மலாக எல்லாராலையும் முடியும். ஆக்சுவலாக உடல் தூய்மைங்கிறது எல்லாருமே பண்ணுவாங்க. மன தூய்மைங்கிறது தான் நிறைய பேருக்கு இல்லை. அந்த மன தூய்மையை அதை மிகவும் சிறப்பாக கொண்டு செல்வது இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற மெடிடேஷன் மற்றும் யோகா, இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மெடிடேஷன் அண்ட் யோகா ஒரு மனிதனையே மாற்றும் அளவுக்கு சக்தியுடைய மிகப்பெரிய ஒரு வெப்பன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமது கல்லூரி மாணவர்களுக்கு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் மூலமாக அடிக்கடி அவர்கள் கல்லூரிக்கே மாணவர்களுக்கு அதை மிகவும் ஊக்கமாக சொல்லிக் கொடுத்து அதை மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மிகவும் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது சந்தோஷமான இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க ரெகுலராக எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ரொம்ப நல்லா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு சர்வீஸ் மைண்டடாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம மாணவர்கள் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இருக்கிற கட்ட சூழ்நிலையில் மனசிதறல் நிறைய மாணவர்களுக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ நிறைய டிவி மீடியாலாம் வந்துருக்கிறதுனால அந்த சிதறல் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் ஒருமுகப்படுத்தி கல்விக்கு நிறைய நேரம் செலவு பண்ணணும், நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு பண்ணுறதுக்காகவே வேண்டிய ஒரு மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு யோகா அப்படிங்கிற ஒரு பயிற்சியை அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பொறுத்தளவில், எங்கள் கல்லூரியை பொறுத்தளவில் பிரம்மகுமாரிகள் இயக்கம் நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படின்னாக்கா நாங்கள் நாங்களாக கூப்பிட்றத விட அவங்கள வாலண்டியராக இந்த மாணவர்களுக்கு இந்த சேவையை பண்ணணும், அந்த சேவையை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களா செய்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இதை எங்கள் தாளாளர் அவர்கள் சொல்லுவார், ஒரு மனுஷனுக்கு மனசு தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது அடிக்கடி சொல்லுவார். அப்படி அவருடைய நினைப்பு செயல்படுத்துவது போல் அந்த இயக்கமும் எங்களது கல்லூரியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மிக சிறந்த முறையில் பயிற்சியை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கு. இந்த தருணத்தில் என் கல்லூரியின் தாளாளர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் என் சார்பாக பிரம்மகுமாரிகள் இயக்கத்திற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனது அனுபவம் நிறைந்த உரையை மிகவும் சுருக்கமாக நம்முன் எடுத்து வைத்த சகோதரர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் திருமதி டாக்டர் வசந்தி ரங்கநாதன் அவர்களின் உரையை கேட்க இருக்கிறோம். ஒரு ஆசிரியராக இருந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்டாக பணியாற்றி லேக் வியூ ட்ரைனிங் சென்டரின் டைரக்டராக தற்போது பொறுப்பு வகிப்பவர். முதலாக அபாக்கஸ் பாடத்திட்டத்தை பள்ளிகளில் அறிமுகப்படுத்திய பெருமைக்கு உரியவர். இவரின் மறுபக்கம் ஒரு சிறந்த சமூக சேவகி ஆவார். ரோட்டரி இன்டர்நேஷனலுடன் தன்னை இணைத்து கொண்டு பிரம்மாகுமாரிகள் இயக்கத்துடனும் சேர்ந்து பலதரப்பட்ட சமூக சேவைகளை செய்து வருகிறார். இவர் 2018 EWC என்னும் US பேஸ்ட் ரிசர்ச் ஏஜென்சி மூலம் அவுட்ஸ்டாண்டிங் அலுமினி அவார்ட் என்பதை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். வாருங்கள் சகோதரி அவர்களின் உரையை கேட்கலாம். Career. Is it knowledge, skills, tons of money, or values? A question educators need to ask all the time. Especially early school education, we have a captive audience. When students are eager to learn,
when parents send them to us. What do they expect? மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத தங்கம் என ஊர் புகழ வேண்டும். I'm proud to have taught a disciplined, committed farmer, a driver, a CEO, an astronaut, a pharmacist. I'm not a distinguished academic PhD, multimillionaire, world beauty who end up in international crime networks. Today, I pledge that in my classroom, I will inculcate values that make a human being a world-class citizen, first and foremost, with good academic performance, life and vocational skill. Happy Teachers' Day. பண்புகள் இல்லாத கல்வி மற்றும் புத்தியானது சில நேரங்களில் குற்றவாளிகளை உருவாக்கி விடுகிறது. எனவே பண்புகள் நிறைந்த மாணவ சமுதாயத்தை உருவாக்குவது நம் கடமை என்பதை மிகவும் தெளிவாக ஆழமாக எடுத்துரைத்த சகோதரி அவர்களுக்கு நன்றிகள். புது வாழ்விற்கான ஆன்மீக ஞானம், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபார் அ நியூ லைஃப் என்னும் தலைப்பின் கீழ் நடந்த இந்த மாநாட்டில் பங்கேற்று கொண்ட உங்கள் அனைவருக்கும் பிரம்மாகுமாரிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக அமைய நமக்கு வழிகாட்டியாக இருந்த சுயம் பரமாத்மா இறைவனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வாழ்த்துரை அளித்த நம்முடைய அன்பான தாதிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சான்றோர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இன்றிலிருந்து ஒரு புது வாழ்க்கைக்கான புது பயணத்தை நாம் அனைவரும் தொடங்கலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகள். ஓம் சாந்தி.